सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः तस्मै श्रीगुरवे नमः. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். நேற்று இந்த திருமந்திரத்தினுடைய முதல் தந்திரம் 30 உபதேச பாடல்களில் இந்த முதல் பாடலை குறித்து ஒரு விளக்கம் பார்த்தோம். அது குருவினுடைய பெருமையை கூறக்கூடிய ஒரு பாடலாக அமைந்திருக்கின்றது. விண்ணின்றெழிந்து வினைக்கீடாய் மை கொண்டு தன் நின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து உள் நின்று ஒருக்கி ஓர் ஒப்பிலா ஆனந்த கண்ணின்று காட்டி களிம்பருத்தானே அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு பாடல். எவ்வாறு இறைவனே குருவாக இறங்கி வந்து அந்தந்த ஜீவர்களுக்கு அவர்களுடைய வினைகளுக்கு தக்கவாறு குருவாக வந்து உள் நின்று உருக்கி என்ன பார்ப்பதற்கு குரு வெளியில் இருப்பது போன்று தோன்றினாலும் அந்த குருவிற்கு உள் வெளி என்கின்ற பேதங்கள் எல்லாம் கிடையாது. அந்த குருநாதன் தன்னுடைய ஞானத்தினால் தன்னுடைய தவத்தினுடைய மகிமையினால் அந்த சீடனுடைய உள்ளத்தில் இருந்து கொண்டே அவர் எப்பொழுதும் வெளியில் வாசம் செய்வதே கிடையாது. அவர் ஒரு உடல் எடுத்து வந்தாலும் கூட எப்பொழுதும் நம்மளுடைய உள்ளத்திலேயே நிரந்தரமாக வாசம் செய்து கொண்டே இருக்கின்றார். The Guru is never born. He never departs. குருவிற்கு எந்த ஒரு தோற்றமும் கிடையாது. குரு என்பவர் ஒரு பொழுதும் மறைந்ததாக சரித்திரமே கிடையாது. Even after leaving his body, he continues to live in the heart of the disciple as a formless spirit. ஒரு சீடனுக்கு தன்னுடைய குருவினுடைய அணுக்கம், தன்னுடைய குருவினுடைய பெருமை அவர் இருக்கும் காலகட்டத்தை காட்டிலும் அவர் இல்லாத பொழுது அதிகமாக உணர்வது என்பது மிகவும் இயல்பு. ஏனென்றால் இருக்கும் பொழுது that physical form attracts more. அது எப்பொழுதும் அவர் எங்கோ ஒரு தொலைவில் இருக்கின்றார், அவரை பார்க்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் இருக்கும். When he departs, even that distance of space or time, இந்த காலம் வெளி இதெல்லாம் போயிடும். அதனால குரு சீக்கிரம் போகணும்னு அர்த்தம் கிடையாது. இட் ஹேப்பன்ஸ். அதன் பிறகு எப்பொழுதும் உள்ளத்தில் அந்த சீடன் அந்த குருவை உணர்ந்து கொண்டே இருக்கின்றார். அதை ரொம்ப அழகாக சொல்லும் பொழுது உள் நின்று உருக்கின்னா உள்ளேன்னா எங்கேன்னு பார்த்தோம். நம்முடைய ஆழ் மனதில் நம்முடைய சித்தத்தில் இருந்து கொண்டு ஒரு குரு ஒரு சீடனுடைய உள்ளத்தில் வரும்பொழுது அந்த சீடனுக்கு என்னவெல்லாம் நேர்கின்றது என்பது ஒவ்வொரு சீடர்களுக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஜெனரலி வாட் ஹேப்பன்ஸ், முதலாக ஒரு குருநாதர் என்பவர் நமக்கு வழிகாட்டுகின்றார், நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்றார் என்றால் ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம். இஃப் தெர் இஸ் a bachelor person, திருமணமாகாத ஒருத்தர்
ஒரு தனி ரூமில் வாடகைக்கு இருந்து அந்த ரூம் எப்படி இருக்கும்? இட் வில் பி கம்ப்ளீட்லி இன் டிஸார்டர் அப்படி. பட் அவருடைய ஒரு தாயார் வந்தால் முதல்ல அந்த தாயார் என்ன பண்ணுவார்கள், வந்தவுடனே என்ன பண்ணுவார்கள்னா, வந்தவுடனே அந்த மகனுக்கு எதுவும் கேட்க மாட்டார்கள். ஷி புட்ஸ் தட் ஹவுஸ் இன் ஆர்டர் அப்படி. அதுக்கப்புறம் மெதுவாக உட்கார்ந்து தன்னுடைய மகனுக்கு என்னெல்லாம் வேண்டும் என்று நினைத்து அந்த தாயானவள் தன் மகனுக்கு செய்து கொடுப்பது போன்று. There is a disorderliness in our mind which even we do not know. குருன்னு ஒருவர் இல்லாத வரைக்கும் ஒரு ஒழுங்கின்மை என்பது நமக்கே தெரியறதில்லை. எப்படி நாம் நினைக்கிறோம் எல்லாம் ஒழுங்காகத்தானே இருக்கின்றது அப்படி. இட் இஸ் இன் அ டோட்டல் டிஸார்டர் அப்படி. உள்ள என்ன இருக்கும் அப்படின்னா, அவர் வினைகளையெல்லாம் முதலில் என்ன செய்கின்றார், முதலில் வரிசைப்படுத்துகின்றார். அந்த சீடனுடைய உள்ளத்தில் எப்படிப்பட்ட வினைகள் எல்லாம் இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்கின்றார். பாப்ப வினைகள் இருக்கலாம், புண்ணியத்தினுடைய வினைகள் இருக்கலாம். He puts the disciple life into order அப்படி. அதனால தான் ஒரு குரு வருவதற்கு முன்பு, ஒரு குரு வந்த பின்பு என்ன வித்தியாசம் என்றால், you will see a tremendous order. நம்மை அறியாமலேயே நம்முடைய சொல், செயல், நம்முடைய நடவடிக்கைகளில் ஒரு மாற்றம் நிகழும். ஒரு ஒழுங்கு என்பது ஏற்படும். அது ஏதோ அநேக நேரங்களில் நம்முடைய பெருமை என்று நினைத்து கொண்டிருப்போம். திடீர்னு ரூம் கீழே இருக்குன்னா அது அம்மாவுடைய பெருமை. எப்படி அதே போன்று ஒரு குரு என்பவர் வந்துவிட்டார் என்று he puts our mind in order. எப்படி எவ்வாறு சிந்திக்க வேண்டும், எதை சிந்திக்க வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்பதற்கு ஒரு ஒழுங்கு என்பது குரு இல்லாமல் சித்தத்தில் எப்பொழுதும் நிகழ்வதில்லை. வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒழுங்காக வைக்கலாம், அடுக்கையெல்லாம் வைக்கலாம். பட் நமக்கே நம்மளுடைய சித்தத்தினுடைய ஆழத்தில் சென்று நம்முடைய வினைகளை, நம்முடைய கர்மங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் நமக்கே கிடையாது. ஈவன் we are incapable of doing it. அதனால தான் ஒரு குரு என்பவர் puts everything in an order. அப்புறம் இந்த உலகம் என்பது நமக்கு வேறு விதமாக காட்சி அளிக்கின்றது. அப்புறம் எந்த அளவிற்கு அந்த குருநாதரிடத்தில் நமக்கு பக்தி ஏற்படுகின்றதோ, அவர் உபதேசிக்கக்கூடிய அந்த ஞானம் எந்த அளவிற்கு நம்மளுடைய ஆழ் மனதில் சென்று பதிகின்றதோ, அதற்கு ஏற்றாற் போன்று இந்த வினைகளெல்லாம் என்னாகின்றது, அது தானாகவே எப்படி ஒரு பனி ஒரு வெப்பத்தில் உருகுவது போன்று அதில் சீடனுடைய முயற்சியும் இருக்கின்றது. The Guru makes the disciple to put all the effort. அந்த குருவினுடைய பணியே அந்த சீடனை இடைவிடாது இந்த இறைவனை தெரிந்து கொள்வதற்கான அந்த ஆர்வத்தை, அந்த ஊக்கத்தை அவனிடத்தில் தூண்டிக்கொண்டே இருப்பது தான். எப்படி ஒரு விளக்கு எரிவதற்கு அந்த திரியை தூண்ட வேண்டுமோ, அதே போன்று இறைவனை அறிய வேண்டும் என்கின்ற அந்த ஆர்வத்தை அந்த குருநாதன் அவருடைய உள்ளத்தில் தூண்டி உள் நின்று உருக்கிய. இந்த கடைசி வரி ரொம்ப அழகான வரி. ஒரு ஒப்பில்லா ஆனந்த கண்ணின்று காட்டி கழிம்பறுத்தானே. நேற்று பார்த்தோம். கடைசியில் எதை காட்டுகின்றார் அப்படின்னா, ஒப்பில்லாத ஆனந்தம். அதன் பிறகு அவன் எதை தேடிக்கொண்டிருக்கின்றான வெளியில். அவன் தேடக்கூடிய ஆனந்தமெல்லாம் அது வெளியில் கிடையாது, பொருள்களில் கிடையாது. நேற்று கூட நான் சொன்னேன், பொருளில் உண்மையிலேயே ஆனந்தம் இருக்கின்றதான எந்த ஒரு பொருளிலும் ஆனந்தம் கிடையாது. ஆனந்தம் என்பது ஏற்கனவே எங்கே இருக்கின்றது, அது உள்ளே இருக்கின்றது. அது எப்படிப்பட்ட ஆனந்தம் என்றால் ஈடு இணையற்ற ஓர் ஆனந்தம். அதை நான் எப்பொழுதும் அமைதின்னு சொல்வேன். எனக்கு ஆனந்தம்ங்கிறத விட அந்த அமைதிங்கிற வார்த்தையை ரொம்ப பிடிக்கும். இட் இஸ் a kind of a peace or a bliss born out of peace. அந்த பேர் அமைதியிலிருந்து எழக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு ஆனந்தம். அந்த ஆனந்தம் என்பது அது எப்பொழுதும் இடைவிடாது, அது ஒப்பில்லாத ஒரு ஆனந்தத்தை கண்ணின்று காட்டிய. அந்த வார்த்தையை ரொம்ப அண்டர்லைன் பண்ணுங்க, நல்ல வார்த்தை அது. அந்த கண்ணின்று காட்டின்னு அதை பிரிச்சோன்னா கண்ணில் நின்று காட்டி
அப்படின்னு சொல்லலாம். கண்ணில் நின்று காட்டின்னு என்ன அர்த்தம்? ஒன்று, அது அப்படியே சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்த்தம் என்றால் பிரத்யக்ஷம்னு அர்த்தம். கண்ணின்றுன்னு என்ன அர்த்தம்? டைரக்ட்லி, எவிடென்ட்லி, அபரோக்ஷ அனுபூத்தினே பார்த்தோம்னு. அந்த அனுபூதிங்கிறது பரோட்சமாக இருக்காது. பரோட்சம்னா கண்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இல்லாமல் பிரத்யக்ஷம், பிரதி அக்ஷம்னு அக்ஷம் பிரதி, டைரக்ட்லி, நேரிடையாக, அப்படி பிரத்யக்ஷமாக கண்ணின்று காட்டிய அப்படின்னு ஒரு அர்த்தம். பட் எனக்கு ரொம்ப பிடித்த அர்த்தம், அதை நேரடியாக காட்டினாருங்கிறத விட காட்டிலும் ஒரு ஒப்பில்லா ஆனந்தம்னு சொன்னார் இல்லையா, அந்த ஆனந்தத்தை அந்த குருவானவர் அவனுடைய கண்ணிலேயே காட்டி விட்டாராம் அப்படின்னு. அதுதான் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படி. உபநிடதங்களில் கூட இந்த விரோச்சனன் இந்திரன் 2 பேர் இருப்பார்கள். தேவர்களுக்கெல்லாம் தலைவன் இந்திரன், அசுரர்களுக்கு தலைவன் விரோச்சனன். இந்த 2 பேரும் பிரகஸ்பதியின் இடத்தில் சென்று ஆத்மாவை குறித்து சொல்ல வேண்டும்னு கேட்பார். அப்போ உடனே பிரகஸ்பதி சொல்வார், எது உன்னுடைய கண்ணில் தெரிகின்றதோ அது ஆத்மான். அதற்கு இன்னொரு விளக்கம் இன்றைக்கு நான் தெரிந்து கொண்டேன் அப்படி. அந்த ஆன்மாவானது எவ்வாறு தெரிகின்றது என்றால், அது ஒப்பில்லாத ஆனந்தமாக அந்த சீடனுடைய கண்கள் ஆனந்தமயமாக இருக்கின்றது. ஒரு ஆனந்த ஒளி. பொதுவாக மனிதர்களுடைய எல்லா உணர்ச்சிகளையும் பார்த்த கண்களிலேயே தெரிந்து போயிடும். இப்போ என்னவோ எல்லாருடைய கண்ணையும் பார்க்கறதுக்கு ஆனந்தமயமாக தான் இருக்கிறது அப்படி. பொதுவாக மனிதனுடைய கண்கள், அதில் காமம் இருக்கும், அதில் குரோதம் தெரியும், சில நேரம் கண்களில் பொறாமை தெரியும், சில நேரம் கண்களில் கவலைகளுடைய ரேகை நெற்றியில் மட்டும் இல்லை. ஒரு மனிதர்களுடைய கண்களை பார்த்தால் என்ன தெரிந்துவிடும்? அதில் ஓடக்கூடிய எல்லா கவலைகளும் தெரிந்துவிடும் அப்படி. மனிதர்களுடைய கண்களில் ஒரு அமைதியை, கண்களில் ஒரு ஆனந்தத்தை பார்ப்பதுங்கிறது அவ்வளவு சுலபமானது கிடையாது அப்படி. எப்பொழுது உள்ளத்தில் அந்த ஆனந்தமானது, அந்த உண்மை தன்மையானது தெரிகின்றதோ, அந்த சத்தியம் முதலில் எங்கே வெளிப்படும் என்று பார்த்தோம் என்றால் அது முகத்தில். அது முகத்திற்கே எது அழகு என்று சொன்னால் கண்கள் அழகு. இப்போ இந்த பாட்டு எவ்வளவு நல்லா இருக்கு. ஒரு ஒப்பில்லா ஆனந்தத்தை கண்ணின்று காட்டிய, அவனுடைய எல்லா இன்பமும் எல்லா ஆனந்தமும் அவனுக்கு. அதன் பிறகு அந்த கண்களில் என்ன கிடையாது? அது வீணாக அலைப்பாயர், எங்கெங்கே பரபரப்பே பார்க்க முடியாது. இல்லைன்னா இப்போ எத்தனை தடவை வெளியில் பார்ப்பீங்க, நீங்களே எழுதி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு தடவையும் வெளியில் பார்க்கும்போது கண் எங்காருது? கண் அலைந்து கொண்டே இருக்கும். அது ஒரு விக்ஷேபம் இருக்கும், கண்களில் ஒரு சோர்வு இருக்கும், கண்களில் ஒரு எல்லா பிரச்சனைகளும் ஒரு மனிதர்களுடைய கண்களை பார்த்தால் தெரிந்து போயிடும். அதனால் சில நேரம் கண்ணாடி போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. பெட்டர் டு வேர் கூலிங் கிளாஸ் அப்படி. அதனால் கூலிங் கிளாஸ் போட்டோன்னு என்ன ஆகும்னா, நம்மளுடைய உணர்ச்சிகளை எல்லாம் அது வெளியில் தெரியாமல் இருக்கும். இந்த சீடனுக்கு ஒரு குரு வந்த பிறகு அந்த குருவினுடைய வருகையினால் அவனுடைய கண்களில் என்ன வருகையினால், ஈவன் தி வெரி அரைவல் ஆஃப் தி மாஸ்டர், தி வெரி அரைவல் ஆஃப் தி டீச்சர். அதனால் அவனுக்கு என்றைக்குமே என்ன கிடையாது? அப்படிப்பட்ட ஒரு சீடனுக்கு தன்னுடைய குருவினிடத்தில் முழுமையாக தன்னை ஒப்படைத்து கொண்டு சீடனுடைய கண்களில் எந்த கவலையும் இருக்கக்கூடாது அப்படி. இப்போ ரமண மகரிஷியினுடைய கண்களை எல்லாம் பார்த்தோன்னு விட்டு அதில் அந்த பிரம்ம ஞானமே வெளிப்படும் அப்படி. அதனால எப்பொழுதும் நமக்கு மீனாட்சின்னு சொல்கிறோமே அப்படின்னு, இங்கே இருக்கக்கூடிய அந்த தெய்வத்திற்கு கூட கண்கள் தானே சிறப்பு அப்படி. குருவனுடைய அருளும் கூட, இறைவனுடைய அருளும் கூட, அதை கூட கடைக்கண் பார்வைன்னு தான் சொல்கின்றோம். அந்த அருள் கூட எதன் மூலமாக வெளிப்படுகின்றது என்றால் கண்கள் மூலமாக வெளிப்படுகின்றது. அதனால் எப்பொழுதும் ஒரு வெறுமையான பார்வை இருக்கக்கூடாது. ஏதோ இழந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் எதையோ ஒரு பறிகொடுத்த ஒரு பார்வைங்கிறது அது உண்மையிலே ஒரு அபியாசிக்கு, ஒரு ஆன்மீக சாதகனுக்கு அது அழகு கிடையாது. கண்களில் பரபரப்பு இருக்கக்கூடாது, எந்த அதிர்ச்சியும் இருக்கக்கூடாது. யூ கேனாட் ட்ரெயின் தி ஐஸ். அதுக்காக நீங்கள் கண்களுக்குன்னு எந்த ஒரு பயிற்சியும் நீங்கள் கொடுக்க முடியாது.
நம்மளுடைய மனம் பக்குவத்தை அடைய அடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆனந்தம் அது தானாக பீறிட்டு எழ எழ அது நிச்சயமாக எதன் மூலமாக வெளிப்படும் என்றால் கண்களின் மூலமாக வெளிப்படும். அதனால்தான் ரொம்ப சீடர்களை எல்லாம் ஒரு குரு அவனுடைய கண்ணை பார்த்து, ஓ அவனுடைய அளவுகோல் எந்த அளவிற்கு அவனுடைய சாதனைகளில் அவன் உயர்ந்திருக்கின்றான் என்பது கண்ணின்று காட்டின். இப்படி ஒரு அர்த்தம் எடுத்தால் ரொம்ப, ஏன்னா ஒப்பில்லா ஆனந்த கண்ணின்று காட்டின். இல்லைன்னா இதையே குருவிற்கு எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த குருவினுடைய கண்களை எப்படி இருக்கின்றது, ஒரு ஒப்பில்லா ஆனந்த கண்ணாக இருக்கின்றது அப்படி. அதனால அந்த கண்களினாலேயே கழிம்பறுத்தார் அப்படி. See, by just that glance. See, இதை நான் ஜீவனுக்கும் அபியாசியினுடைய கண்ணிற்கும் ஒரு உதாரணமாக சொன்னேன். ஒரு ஒப்பில்லா ஆனந்தத்தை காட்டினார்னு இருக்கு அப்படி. காட்டி அதன் பிறகு என்ன பண்றாரு, அந்த ஆனந்தத்தினால் என்ன ஆறுது, அந்த கழிம்பெல்லாம் அருந்து போறது. இல்லைன்னா குருவே ஒப்பில்லா ஆனந்தத்தை தன்னுடைய கண்களினால் காட்டி என்ன செய்கின்றார் அப்படின்னு, அந்த கழிம்பை எல்லாம், கழிம்பு என்றால் அவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த மலம், அதுதான் மலம்னு சொல்வார்கள். சைவ சித்தாந்தத்தில் அது மலம்தான். அது நாம் வேதாந்தத்தில் சொல்லும் பொழுது அஜ்ஞானம் என்று சொல்கின்றோம். ஏன்னா இந்த அரிசின்னு ஒன்று இருந்தால் நெல்லிற்கு என்ன உண்டு, உமின்னு ஒன்று இருக்கும் அப்படி. அதை நீக்க வேண்டும். அந்த உமியை நீக்கி உள்ள இருக்கக்கூடிய அந்த அரிசியை எடுத்துக்கொள்ள வேண்டும். செம்பு என்ற ஒரு உலோகம் இருந்தால் என்ன ஆகும், அதில் இயல்பாக என்ன ஒட்டிக்கொள்ளும், கழிம்பு என்பது ஒட்டிக்கொள்ளும். அதே மாதிரி இந்த ஜீவனுக்கு இயல்பாகவே அது இறைத்தன்மை உடையதாக இருந்தாலும் அதில் என்ன சந்தேகம் இருக்கின்றது அப்படின்னு. எப்பொழுதுமே ஆனந்தமாக இருக்கலாம். யாராவது வேண்டான்னு சொல்றார்களா அப்படின்னு. ஒப்பில்லா ஆனந்த கண்ணின்று காட்டின மனத்தளவில் எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்கலாமே அப்படின்னு. யார் இருக்க வேண்டாம்னு சொல்றார்கள் அப்படின்னு. யாருடைய மனம் தன்னுடைய உண்மையான ஸ்வபாவம் ஆனந்தம்ங்கிறது அதை மறந்துவிட்டு மனம் எப்பொழுதும் எதை குறித்து சிந்தித்து கொண்டே இருக்கின்றதுன்னா, பிரச்சனைகளை குறித்து, கவலைகளை குறித்து என்ன ஆறுது, சிந்தித்து கொண்டே. யார் சிந்திக்க சொன்னார்கள்? அவசியம் இல்லை. we should assert our nature. நம்முடைய உண்மையான இயல்பு எதுவோ அது வெளிப்படும் பொழுது அந்த இயல்பை வெளியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து கொள்ளக்கூடிய சாமர்த்தியம் அந்த ஞானத்திற்கு உண்டு. அந்த ஞானமே என்ன செய்யும், அது அஜ்ஞானத்தை, சூரியன் ஒன்று இருள்னு நிச்சயம் போயிடுமா இல்லையா, அதே போன்று இந்த ஆனந்தம் ஒன்று எப்பொழுதும் நம்மளுடைய இயல்பு ஆனந்தம், அதை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தோம் என்றால் எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் எந்த குறைகளையும் பெரிதுபடுத்தாமல் எல்லாவற்றிலும் ஒரு நிறைவை எப்பொழுது நாம் பார்க்கின்றோமோ அப்பொழுது மனம் ஒரு நிறைவோடு இருக்கும் பொழுது, ஆனந்தமோடு இருக்கும் பொழுது இயல்பாகவே என்ன செய்யும், மனதில் இருக்கக்கூடிய அந்த கீழான உணர்ச்சிகள், சிந்தனைகள், அந்த பந்தங்கள் எல்லாம் தானாகவே அருந்து போகும். அருந்து போகும். அதனால தான் இங்கே சொல்லும் பொழுது கழிம்பறுத்தான் அப்படின்னு அடுத்து சொல்ல போறார். இதையே அது எப்படி தாயினும் மும்மலம் மாற்றி தயாவாக தோயமதாயின்னு சொல்ல போறார். இங்கே சொல்லும் பொழுது அந்த கழிம்பை அறுத்தான். கழிம்புன்னா ஆணவம், கண்மம், மாயைன்னு 3 சொன்னேன். அப்படி இந்த 3ஐயும் நம்ம பார்ப்போம். அப்படி இங்கே 3 மலங்கள்னு சைவ சித்தாந்தம் சொன்னும். சில நேரங்கள் அந்த மலங்களை 5ஆக சொல்லும். இவ்வாறாக அந்த மலங்களை எல்லாம் அவர் அழிக்கின்றார் அப்படின்னு. இதுதான் முதல் பாடல். அப்படி அடுத்த பாடல், 2வது பாடல், கழிம்பறுத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி. கழிம்பறுத்தான் அருட்கண் விழிப்பித்து கழிம்பணுகாத கதிரொளி காட்டி பழிங்கிர் பவளம் பதித்தான் பதிய. அழகான பாட்டு பாரு. he puts his own mark. பதித்தான் பதியன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு சீல் போட்டாச்சு. அப்புறம் இந்த பழிங்கில் பவளம் பதித்தான்ங்கிறது ரொம்ப இட்ஸ் பியூட்டிஃபுல் எக்ஸ்பிரஷன். அப்படி அதை விட ஒரு குருவினுடைய உபகாரத்தை இவ்வளவு அழகாக, இவ்வளவு நளினமாக தமிழில் வார்த்தைகளால் வடிக்கவே முடியாது. கழிம்பறுத்தான் இங்கே கூட சொல்லும் பொழுது யார் கழிம்பு அரிக்கின்றார், எப்படி எங்கள், see how they own பாருங்க. எங்கள் அப்படின்னா இட் இஸ் மை குரு, இட் இஸ் மை குரு, என்னுடைய குருநாதன், என்னுடைய இறைவன். அப்படி இன் திஸ் வேர்ல்ட்
keep everything only as an object. Guru is the subject. இந்த உலகத்தில் குருவே இல்லைன்னு சொல்ல ஞானிகள் கூட குருவை தனியாக பார்க்காததால் தான் அப்படி சொன்னார்கள். அப்படி there are so many people denied the existence of guru. அப்படி குருன்னு ஒருத்தர் இல்லவே இல்லை, குருவே அவசியம் இல்லைன்னு ஞானம் உணர்ந்தவர்கள் கூட சொல்லும் பொழுது கூட அவர்கள் அந்த குரு என்பதை தனக்கு வேறாக தன்னுடைய ஞானத்திற்கு புறம்பாக அவர்கள் பார்க்கவில்லை. அப்படி அந்த ஞானத்திற்கு அந்நியப்பட்டு ஒன்று அவர்களால் பார்க்கவே முடியவில்லை. அதுதான் உண்மை. அதனால எங்கள் சொல்லும் பொழுது எங்கள் அழகாக கழிம்பறுத்தான் யார் அப்படின்னா, இட் இஸ் மை காட், என்னுடைய தெய்வம், நான் வணங்கக்கூடிய தெய்வம். இட் இஸ் கால்ட் a sense of ownership. அதனால இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் நாம் பொருளாகத்தான் பார்க்க வேண்டும். எல்லாவற்றையும் ஒரு யூ ஷுட் see only as an object. நமக்கு வெளியில் தான் பார்க்க வேண்டும். குரு இஸ் நாட் an object. குரு என்பவர் ஒரு விஷயம் இல்லை. குரு என்பது ஒரு வஸ்து கிடையாது, அது ஒரு பொருள் கிடையாது. அது வெளியில் ஒரு நாம ரூபத்தோடு தோன்றினாலும் கூட இட் இஸ் யுவர் ஓன் சப்ஜெக்ட். அது நம்முடைய உண்மையான இயல்பு. தெய்வத்தை அப்படிதான் பார்க்கணும். நாம தெய்வத்தை வெளியில் வைத்து 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 வணங்கி வணங்கியே நாம் பழகிவிட்டோம். தவறுன்னு சொல்லலை. எப்படி எப்பொழுதும் இறைவனை நமக்கு வெளியில் நிறுத்தி என்ன பண்ணிட்டோம், நம்மை அந்த இறைவனை வேறாக பார்த்து அந்த இறைவனிடத்தில் அப்படி பிரார்த்தித்து பார்த்தித்தே நாம் பழகி வந்திருக்கின்றோம். இப்ப எங்கள்னு சொல்லிட்டோன்னு என்ன அர்த்தம், நமக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியாதா அப்படின்னு. அது என்னுடைய தெய்வம், அது நான் வணங்கக்கூடிய தெய்வம். ஹவு தே ஓன் இட் பாருங்க. அதனால அவர்கள் வேறு எதையும் கேட்டதாக கூட எனக்கு தெரியலை. அதனால கழிம்பறுத்தான் எங்கள். அடுத்த வார்த்தை கண்ணுதல் நந்தி. அங்கே கூட ரெண்டு வார்த்தை இருக்கு. ஒன்று கண்ணுதல், இன்னொன்று நந்தி. கண்ணுதல்னா நுதல்னா நெற்றின்னு அர்த்தம். தமிழ்ல நுதல்னா நெற்றி. கண் நுதல்னா நெற்றி கண்ணை உடையவன். அதனால கண்ணுதல்ங்கிறது சிவபெருமானை குறிக்கக்கூடியது. நந்தி என்பது நந்தியம் பெருமானை குறிக்கக்கூடியது. இங்க தனித்தனியா சொல்ல கண்ணுதல் நந்தின்னு என்ன சொல்லிட்டார், சிவனே குரு, சிவனே குருவே சிவன். தமிழில் அதற்கு இரு பெயரொட்டுன்னு சொல்வார்கள். ஒரே சொல் இரண்டு பொருளை கொடுக்கக்கூடியது. அதனால கண்ணுதலான் நந்திங்கிறது இறைவனையும் குறிக்கின்றது. அந்த கண்ணுதலான் நந்தி என்பது குருவினையும் குறிக்கின்றது. அவ்வாறாக கழிம்பறுத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி. இங்கேயும் நீக்கினான் அவர் சொல்லவே இல்லை. இங்கேயும் சொல்லும் பொழுது என்ன பண்றாரு, கழிம்பு அறுத்தான்னு சொல்றார். இந்த கழிம்பை தான் நாம சொல்லும் பொழுது சம்சார பீஜம்னு சொல்றோம். அதுதான் இந்த சம்சாரத்திற்கெல்லாம் நாம் அனுபவிக்கக்கூடிய எல்லா இருமைகளுக்கும், ஃபார் ஆல் தி டியூவாலிட்டி, எல்லா துவந்துவங்களுக்கும் எல்லாவற்றிற்கும் எது காரணமாக இருக்கின்றதோ, எது ஆதாரமாக இருக்கின்றதோ அந்த கழிம்பு. அதை என்ன செய்ய வேண்டும், அதை நீக்கக்கூடாது, அதை அகற்றக்கூடாது. அதை அறுக்கிறதுன்னு என்ன அர்த்தம், அதை வேரோடு அறுத்து எடுத்து விட வேண்டும். சங்கராச்சாரியார் பகவான் கூட இந்த சம்சாரத்தை பவவல்லின்னு சொல்வார். பவம்னா சம்சாரம், மீண்டும் மீண்டும் எது பிறப்பையும் இறப்பையும் கொடுக்கின்றோ அதற்கு பேர் பவ. வள்ளி, வள்ளின்னா அழகான கொடி, படர்ந்து செல்லக்கூடிய கொடி. இந்த சம்சாரம்ங்கிறது படர்ந்து செல்லக்கூடிய, அது படர்ந்து கொண்டே இருக்கு. இந்த கொடி பார்த்துருக்கீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு படர்ந்துட்டே போயிடும். நீங்கள் அதை எவ்வளவு மேலே வெட்டி கொண்டே இருந்தாலும் கூட என்னாகும், அது வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். அப்போ அந்த சம்சாரம்ங்கிற அந்த கொடி படராமல் இருக்க வேண்டும் என்றால், அதை அழிக்க வேண்டும் என்றால் அதை வெட்டி பிரயோஜனம் கிடையாது. அதை வேரோடு என்ன செய்ய வேண்டும், அதை வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும். அதனால தான் கழிம்பறுத்தான வேரோடு எடுத்துட்டான். கீதையில கூட இது ரொம்ப அழகாக சொல்லுவார். இங்கே சொல்வார்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அதச்சோர்த்வம் பிரசுதாஸ்தஸ்ய சாகா குணப்பிரவருத்தா விஷய பிரவாலாஹ அஸ்வத்தமேனம் சுவிரூடமூலம் அசங்கசஸ்திரேன திருடேன சித்வா. எவ்வளவு அழகான பாட்டு பார். அதச்சோர்த்வம் பிரசுதாஸ்தஸ்ய சாகா. இந்த சம்சாரம் என்பது அதனுடைய கிளைகளோடு என்ன மேலும் கீழும் என்ன ஆகின்றது, அப்படி ஒரு பெரிய ஆலமரம், அப்படி அது கிளைகளாக பரவி இருக்கின்றது. குணப்பிரவருத்தாக, அப்படி அதுல சத்துவம் ரஜஸ் தமஸ்னு மூன்று குணங்கள்.
விஷயப்பிரவாலாகான். அதில் எத்தனையோ விஷயங்கள், சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தன். அந்த சம்சாரங்கிற விருட்சத்தில் உட்கார்ந்து கொண்டே எதை அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றோம்? இந்த குணங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றோம். இந்த விஷயங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றோம். எதுவரைக்கும் இந்த சம்சார விருட்சம் இருக்கின்றதோ அதை வரைக்கும் அனுபவித்துக் கொண்டே குணப்பிரவருத்தா விஷய பிரவாலாக. ஆனால் தான் அதன்னு சொல்றார், அதை என்ன பண்ண வேண்டும்? அதை வேரோடு என்ன பண்ண வேண்டும்? அதை வேரோடு வெற்றி அசங்க சஸ்திரேன். அதுவும் என்ன சொல்றார்? பற்றற்ற வாளை எடுத்துக்கொண்டு அப்படி திருடேன சந்தேகத்திற்கே இடாமல் இல்லாமல் அந்த சம்சாரம் என்கின்ற அந்த மரத்தை, விருட்சத்தை, விருட்சம்னாலே எது வெட்டப்படுகின்றதோ அதற்கு பெயர் தான் விருட்சம்னு பெயர் சமஸ்கிருதத்தில். ஆனால் அதை முழுமையாக வெட்டி வீழ்த்தி விட வேண்டும் அப்படின்னு சொல்கின்றார். அதனால்தான் கழிம்பறுத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தின. முழுமையாக நம்மளுடைய அறியாமையை யார் ஒருவர் வேரோடு வெட்டி வீழ்த்துகின்றார். பட் அனுமதிக்கணும், வெட்டுறதுக்கு விடணும். இல்லை நீங்கள் கொஞ்சம் ட்ரிம் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் ஆசைகள் எல்லாம் இருக்குன்னு குரு வெட்டலாம்னு வந்தால் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு. அவர் என்ன பார்பர் ஷாப்பாக வச்சிருக்கிறார்? அவர் இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட். அதனால் வி வாண்ட் எ குரு ஹூ ட்ரிம்ஸ் ஆல் அவர் டிசைர்ஸ். அப்படி நமக்கு நம்மளுடைய ஆசைகளெல்லாம் அப்படி எப்படி ட்ரிம் பண்ணி யார் நீட்டாக, நம்ம குருவே ட்ரிம்மாக இருக்கணும்னு நினைக்கிறோம். அனதர் ப்ராப்ளம். பட் த குரு இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் ஆல் தட். அப்படி ஏன்னா அதனால தான் குருகிட்ட போகிறதுக்கு முன்னாடி ஜாக்கிரதையாக இருங்க அப்படி. ஏன்னா அவருக்கு இந்த ட்ரிம்மிங்லெல்லாம் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. யூ கோ டு ஹிம், ஹி நோஸ் ஒன்லி ஒன் திங் அப்படின்னு. அவருக்கு தெரிந்ததெல்லாம் என்னன்னா அறியாமையை முழுமையாக அழிப்பதற்கு, வேரோடு அகற்றுவதில் he is a நிபுணக அப்படி. he is skilled in it அப்படி. ஆனால் அவருக்கு நம்மளுடைய சுக துக்கங்களிலெல்லாம் அவருக்கு பெரிய ஆர்வம் கிடையாது. இந்த சுகத்திற்கும் துக்கத்திற்கும் எது ஆதாரமாக இருக்கின்றதோ அதையே என்ன பண்றார்? வேரோடு வெட்டி அதை என்ன செய்கின்றார் அப்படின்னு. அது அவருடைய கருணை. அது திருவாசகத்தில் கூட இதே கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தே, அங்கேயும் சொல்றாரு கண்ணுதலான் தன் கருணை கண் காட்ட, அங்கேயும் கண் காட்ட வந்து எய்தி. நாம் போகலை, நம்ம குருவை தேடி போகவே முடியாதுன்னு எவ்வளோ அழகா சொல்றார். வந்து எய்தின்னு என்ன அர்த்தம்? அவரே என்னை தேடி வந்து அடைந்து என்ன பண்றார்? நானே கேட்கல, அவரே என்ன பண்றாரு? வெட்ட ஆரம்பிச்சாராம். இது பெரிய காடாக இருக்கிறது. வேட்டியை மடிச்சு கட்டுறார் குரு. என்ன பண்றாரு? வேட்டியை மடிச்சு கட்டி இப்படி ஒரு அங்கவஸ்திரம் இருக்குமா, அதை எடுத்து தலையில என்ன பண்றாரு? கட்டிக்கிறார் அப்படின்னு. கையில் என்ன பண்றார்? இந்த தன்னுடைய ஞானம்ங்கிற ஒரு வாழை எடுத்து சிஷ்யனை கேட்கறதே இல்லை, நீ ஒரு ஓரமாக உட்காரு, நான் எல்லாம் ஹீ டஸ் எவ்ரி திங் அப்படி. அப்புறம் ரிவார்டு பார்த்தோன்னா என்ன அர்த்தம்? பெருமை பார்த்தோன்னா நமக்கு. ஆனால் காரியங்களையெல்லாம் செய்யக்கூடியது யார் என்றால் குருநாதன் என்ன செய்கின்றான்? இது உள்ளே நிகழ்ந்து செய்கின்றான். ஏதோ குருன்னா படத்தை மட்டும் வச்சுக்கிறது இல்லை அப்படின்னு, அதுக்கு வச்சுக்க வேண்டாம்னு சொல்லலை அப்படி. யூ ஷுட் கீப் ஹிம் இன் யுவர் ஓன் ஹார்ட், க்ளோஸ் டு யுவர் ஹார்ட் அப்படி. இஸ் லைக் அவர் பிரத், நம்மளுடைய சுவாசத்தை போன்று குரு இருக்க வேண்டும். அதனால தான் கழிம்பறுத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி அப்படின்னா ஹி ஹாஸ் த ஐ ஆஃப் விஸ்டம். அதனால தான் கண்ணுதலான்னு ஏன் சொல்றார் அப்படி. அவருக்கு சாதாரணமாகவும் பார்ப்பார், கொஞ்சம் வினோதமான பார்வையும் உண்டு அப்படி. அந்த வினோதமான பார்வை தான் அந்த மூன்றாவது கண். இட் இஸ் கால்டு தி ஐ ஆஃப் விஸ்டம் அப்படி. அந்த ஞானம்ங்கிற கண்ணினால் என்ன செய்கின்றார் அப்படின்னா எல்லா கழிம்பையும் அறுத்து அப்புறம் இந்த ரெண்டு கண்ணினால் நம்மளுடைய சம்சாரத்தை எல்லாம் சரி செய்து திருப்பி கொடுத்துருவார். அவர் எல்லாத்தையும் வெட்டி என்ன பண்றாரு? சரி பண்ணி என்ன பண்றார் அப்படின்னா நம்மளுடைய சம்சாரத்தை பந்தமில்லாமல் என்ன செய்கின்றார்? திரும்ப நமக்கு கொடுக்கின்றார். அதனால எதையும் குரு அழிக்க போறது கிடையாது வெளியில். அதை தான் சொல்றார். அதை எப்படி செய்கின்றார் எப்படின்னா கழிம்பறுத்தான் அருட்கண் விழிப்பித்து அப்படின்னு. சரி, ரெண்டாவது வரி பாருங்க. அந்த கழிம்பை எப்படி அறுக்கின்றார்? அந்த அறியாமையை எவ்வாறு வெட்டி வீழ்த்துகின்றார் என்றால் அருட்கண் விழிப்பித்து. அப்ப ரெண்டு கண் இருக்கு. ஒரு கண் என்ன? ஊனக்கண்ணு சொல்றோம். இன்னொன்று அருட்கண்ணு என்ன அர்த்தம்? எ விஷன் ஆஃப் நாலேஜ், ஞான பார்வை. எல்லா மனிதர்களுக்கும் ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது நல்ல கவனமாக கேளுங்கள், இரண்டு விதமான பார்வை இருக்கின்றது. இந்த உலகத்தை பார்க்கலாம், வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கலாம். பொதுவாக நமக்கு இந்த நூல்களை எல்லாம் படிக்காத பொழுது, ஆன்மீகத்தினுடைய ஆழம் தெரியாத பொழுது, ஆன்மீக அபியாசங்கள் செய்யாத பொழுது, குருவனுடைய உபதேசம் நமக்கு தெரியாத பொழுது
நாம் இந்த உலகத்தை எப்படி பார்க்கின்றோம் அப்படின்னா அதில் ஏதோ ஒரு பிரயோஜனம் இருக்கின்றதுங்கிற ஒரு பார்வையோடையே பார்த்து கொண்டே இருக்கின்றோம். இந்த உலகத்தில் இன்னும் பிரயோஜனம் இருக்கின்றதுங்கிற ஒரு பார்வை. இந்த உலகத்தை எப்படி பார்க்கின்றோம் என்றால் நாமங்களாக, ரூபங்களாக, குணங்களாகவே பார்க்கின்றோம். இப்போ இத்தனை பேர் உட்கார்ந்திருக்கிறீர்கள் அப்படின்னு சாதாரணமாக ஒரு ஊனக்கண் மூலமாக, வெறும் கண் மட்டுமே இல்லை, கண்ணும் ஊனமாக இருக்கின்றது, மனமும் ஊனமாக இருக்கின்றது, புத்தியும் ஊனமாக இருக்கின்றது. கண் இருந்தானே, இல்லைன்னா என்ன, இல்லைனால என்ன அர்த்தம்? ஸோ நான் அப்படி எல்லாரையும் அப்படி பார்த்தால் என்ன ஆகும்? அப்படி பார்க்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய எல்லோரும் எப்படி தெரிவார்கள்? நாமங்களாக தெரிவார்கள், ரூபங்களாக தெரிவார்கள். இன்னன்னாருக்கு இன்னென்ன குணங்கள் என்ன ஆறுது? அப்போ எல்லோரையுமே எவ்வாறு எடை போடுகின்றோம்? அவர்களுடைய நாமங்களை கொண்டு, ரூபங்களை கொண்டு, குணங்களை கொண்டு. இவர்களெல்லாம் எனக்கு ரொம்ப வேண்டியவர்கள், இவர்களெல்லாம் எனக்கு அவ்வளவா ரொம்ப எனக்கு பிடிக்காது அப்படின்னு, இன்னும் இவர்களெல்லாம் எனக்கு போட்டி, இவர்கள் மேலே எனக்கு பொறாமை. இப்படி பார்க்கும் பொழுது, ஒரு சாதாரணமாக பார்வையில் பார்க்கும் பொழுது நமக்கு எப்பொழுதும் விருப்புகள், வெறுப்புகள், போட்டி, பொறாமைன்னு என்ன இருக்கிறது? பல்வேறு உணர்ச்சிகள். ஒரு விஷயத்தை பார்த்த உடனே, ஒரு மனிதரை பார்த்த உடனே எத்தனை உணர்ச்சிகள் உள்ளத்தில் எழுகின்றதுன்னு பாருங்க. இது அழகாக இருக்கின்றது, இது அழகாக இல்லை, இது நெட்டையாக இருக்கிறது, இது குட்டையாக இருக்கின்றது. உடனே என்ன பண்ண, ஒரு பார்த்ததே, அந்த காலத்துல ஸ்கூல்ல எங்க போயிட்டு வந்தாலும் உடனே ஒரு கட்டுரை எழுத சொல்லுவார். இங்கே பார்த்ததையெல்லாம் என்ன பண்ணணும்னு. அதுக்கு பயந்து எங்கேயும் போறதில்லை. இப்போ என்ன ஆகுது? இப்போ வாழ்க்கையில் இந்த உலகத்தை இவ்வளோ நாள் பார்க்கின்றோம், இத்தனை மனிதர்களை பார்க்கின்றோம். எப்படி பார்க்கின்றோம்? எந்த கண்ணினால் பார்க்கின்றோம்? எப்போ பார்த்தாலும் அதனால் ஏதாவது ஒரு அமைதி நமக்கு கிடைக்கின்றதா? ஃபைனலி தி மைண்ட் ஒன்லி கெட்ஸ் டிஸ்டர்ப்டு. இதே கண், இந்த ரெண்டு கண்ணால் பார்த்துட்டே இருக்கிறோம். பகவான் சொல்லார், இதனாலே இந்த உலகத்தை பார்த்தால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. தெர் இஸ் அனதர் ஐ டோன்ட் வாண்ட் டு யூஸ் தி வேர்ட் இன்ட்யூஷன். அது ஒன்றும் இன்ட்யூஷன்லாம் இல்லை, அதெல்லாம் உணர்வெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்னொன்று என்ன சொல்றார்? ஞானம்னு ஒரு பார்வை இருக்கின்றது. இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது நமக்கு நாமங்கள் தெரியும், ரூபங்கள் தெரியும், குணங்கள் தான் தெரியும். ஆனால் என்ன பண்ண வேண்டும்? அந்த நாமங்களினாலோ, ரூபங்களினாலோ, அந்த குணங்களினாலோ பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும். எல்லா நாமங்களும் தெரியும். அப்ரிஷியேட் தி பியூட்டி. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அழகை என்ன செய்கின்றோம் அப்படின்னு, அழகை ரசிக்கின்றோம் அப்படின்னு. The nature is so beautiful. இந்த இயற்கையினுடைய ஒரு அழகை என்ன பண்ணலாம் அப்படின்னா, we can just enjoy it. ஆனால் ஞானம்ங்கிறது என்ன அர்த்தம்? இந்த நாமங்களை தாண்டி, குணங்களை தாண்டி, ரூபங்களை எல்லாம் தாண்டி எல்லோருக்குள்ளும் என்ன இருக்கின்றது? எல்லோருக்குள்ளும் ஒரு தெய்வத்தன்மை இருக்கின்றதுங்கிறது. இப்ப இங்க உட்கார்ந்து கொண்டு வெறும் நாமங்களாக, ரூபங்களாக பார்த்தா இவர்கள் ஆண்கள், இவர்கள் பெண்கள், இப்படிதான் தெரியும். இப்படியே பார்த்து பார்த்து பழகிவிட்டோம். ஆனால் ஞானத்திலிருந்து பார்த்தோம் என்றால் இட் இஸ் ஒன்லி a விஷன். ஞானம்ங்கிறதுனா யூ ஹேவ் டு ரீஅட்ஜஸ்ட் யுவர் விஷன். இந்த நாம ரூபங்கள், குணங்களை எல்லாம் தாண்டி என்ன இருக்கின்றது? ஒவ்வொரு வஸ்துவிற்குள்ளும் என்ன இருக்கின்றது? ஒரு சத்தியம் இருக்கின்றது. அதற்கு பெயர் சத் புத்தின்னு பெயர். பொழுது பார்க்கும் பொழுது ஒரே அசத் புத்தியோடு பார்க்கின்றோம். நமக்கு என்ன சொல்கின்றார்கள்? அருட்கண் விழிப்பித்துன்னா குரு என்ன பண்றாரு அப்படின்னா, மனதில் இருக்கக்கூடிய இந்த விருப்பு வெறுப்புகளை, மனதில் இருக்கக்கூடிய இந்த ஊனத்தை முதலில் அவர் மாற்றுகின்றார். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன இருக்கின்றது? உள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆன்மாவை, அதனுடைய அறிவை, அதனுக்கு ஒரு விழிப்புணர்வை அவர் உள்ளிருந்து என்ன பண்ணுகின்றார்? அவர் தூண்டி விடுகின்றார். அதனால அருட்கண் விழிப்பித்து. இப்படி ஒரு பார்க்கக்கூடிய எல்லாவற்றையும் மங்களகரமாகவே பார்க்க வேண்டும்னு பிரார்த்தித்தோம். எதுலேயுமே நமக்கு அமங்கலமே தெரியக்கூடாது. அதனால தான் வார்த்தைகள் கூட அமங்கலமாகவே பேசக்கூடாது, எதுலேயும் அமங்கலமாக இருக்கக்கூடாது. இப்போ ஒருத்தர் காலையில் இறந்தார்னு சொல்றதுக்கும் இறைவனடி சேர்ந்தார்னு சொல்றதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கின்றது. அவர் போயிட்டாருன்னு சொல்றதுக்கும் இறைவனடி சேர்ந்தார்னு சொல்றதுக்கும். அதனால தான் மந்திரங்களே பத்ரம் கருணேபி ஸ்ருணியாம தேவாக, பத்ரம் பஷ்யே மாக்ஷபீர் யஜத்ராக, ஸ்திரேரங்கை ஸ்துஷ்டுவாகம் சஸ்துநூபி விஷயம தேவகிதம் எதாய். நான் பார்ப்பதையெல்லாம் மங்களகரமான விஷயங்களை பார்ப்பேனாக, என்னுடைய கண்கள் பார்க்கட்டும். என்னுடைய காதுகளில் நல்ல விஷயங்களே வந்து எல்லாம் விழும். பட் இங்கே ஒரு ஃபில்டரை வச்சுக்கணும். நம்ம ஃபில்டர் தேவையில்லாத விஷயங்களை என்ன பண்ண வேண்டாம், நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். இப்போ இந்த திருமந்திரத்தை யாரோ சீரியஸாக எடுத்துட்டீங்களா? இப்போ அநேக நேரங்கள் இவ்வளோ பெரிய உபதேசங்களையெல்லாம் நம்ம என்ன எடுத்துக்கிறது, ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறதே இல்லை. அப்படின்னு
பட் யாராவது ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னால் நம்ம இன்னும் ஒரு வருஷத்துக்கு அதை மறக்க மாட்டோம். ஆனா போன வருடம் திருமந்திரத்தில் அந்த அறிவுதயத்தினுடைய முதல் பாடல் என்னன்னு இப்ப நான் கேட்டேன்னு வைங்க. இப்ப எத்தனை பேரால நம்மளால சொல்ல முடியும் அப்படி? சரி, அதற்காக நான் பாடலே மனப்பாடம் பண்ணணும்னு சொல்லலை. உள்ள என்ன இருக்கின்றது? ஒரு சத்வஸ்து இருக்கின்றது, ஒரு இறைத்தன்மைன்னு ஒன்று இருக்கின்றது, அந்த ஆன்மாவிற்கு அது அழிவற்ற தன்மை இருக்கின்றதுன்னு. why don't we give some importance to that knowledge? உள்ள இருக்கக்கூடிய இந்த ஞானத்திற்கு நாம் ஏன் முக்கியத்துவமே கொடுக்கக்கூடாது? அதனால எங்கேயாவது உட்கார்ந்து பேசும் கூட எதற்கு நாம் உலக விஷயங்களை குறித்து பேச வேண்டும், பிற மனிதர்களை குறித்து பேச வேண்டிய அவசியமே இல்லாமல் இந்த 1.25 மணி நேரம் எதை பற்றி பேசுகின்றோம்? நம்ம பேசக்கூடிய விஷயமே ஞானமாக இருக்கின்றதா இல்லையா? அப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் என்ன வேண்டும்? ஒரு ஞான பார்வை. கண்ணில் ஒரு ஞானம், காதில் ஒரு ஞானம், சொல்லக்கூடிய சொல்லில் என்ன இருக்கிறது? ஒரு ஞானம். ஈவன் தி டச், எல்லா இந்திரியங்களின் வாயிலாகவும் எப்பொழுது சத்துவம் மேலோங்கி இருக்கின்றதோ அப்பொழுது அவனிடத்தில் ஞானம் உயர்ந்திருக்கின்றது என்பதை அறிந்து கொள்வாய் அர்ஜுனான்னு கீதையில சொல்றாரா இல்லையா? அப்படி அதனால இங்க அருட்கண் விழிப்பித்து அப்படின்னா இட் இஸ் a different kind of vision. அதே தான் பார்க்கிறோம். அதனால தான் ஞானி இந்த உலகத்தை பார்ப்பதற்கும் அஞ்ஞானி இந்த உலகத்தை பார்ப்பதற்கும், ஞானி மனிதர்களோடு பழகுவதற்கும் அஞ்ஞானி பழகுவதற்கும் வித்தியாசம் இருக்கின்றது. நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்கின்றதுன்னு பிரயோஜனம் கருதி பழகும். இந்த உலகத்திலிருந்து எதை எடுத்துக்கொள்ளலாம் நினைப்போம். ஆனால் ஒரு ஞானி இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது என்ன கொடுக்கலாம்னு நினைக்கிறார் அப்படின்னு. See, he wants to give up because there is nothing to take from this world. இந்த உலகத்திலிருந்து எடுக்கிறதுக்கு என்ன இருக்கிறது? அப்படி எடுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு. He wants to give up. அப்படி ஒரு அருட்கண் அப்படி ஒரு ஞான பார்வை. அண்ட் ஆஸ் எ ஹியூமன் பீயிங்ஸ், நாம் மனிதராக பிறந்த எல்லோருக்குள்ளும் என்ன இருக்கின்றது? அந்த ஞானம்னு இருக்கிறது. அதை நல்ல மூடி, அதை என்ன பண்ணணும்? கொஞ்சம் அந்த பூட்டு திறக்கணும். அதை திறக்க வேண்டும். அது திறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வேற யாருக்குமே கிடையாது. மானுடர்களுக்கு மட்டும்தான் உள்ள இருக்கக்கூடிய அந்த ஞானத்தை வெளிப்படுத்தக்கூடிய முழுமையான ஆற்றல் ஒன்று இருக்கின்றது. அந்த ஞானத்தில் இருந்தால் எங்கிருந்து காமம், யாரை பார்த்தால் என்ன காமம் வரும்? என்ன வித்யாரண்யர் கேட்பார், கிமிச்சன் கஸ்ய காமாயே அப்படின்னு, என்ன ஆசை வரும்? கிம் இச்சன், அதன் பிறகு என்ன இச்சை இருக்கும்? ஏதாவது கீழான இச்சைகள் வருமா? உள்ளிருந்த ஞானத்தில் எல்லாவற்றிலும் சிவத்தை பார்த்தோம் என்றாலும், எல்லாமே சிவமாக தெரிந்தாலும், இது பாரதி கூட பார்க்கும் இடங்களிலெல்லாம் நந்தலால தீக்குள் விரலை வைத்தே நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுகையே நந்தலா எங்கள் பாட்னர். அது ஏதோ கவிதையாக பாடல், அவருடைய இட் இஸ் சப்ளைம் எக்ஸ்பீரியன்ஸ். அது உள்ளிருந்து என்ன ஆறுது அப்படின்னு. அப்போ பார்க்கக்கூடிய எல்லாவற்றிலும் என்ன செய்கின்றோம்? கொஞ்சம் அந்த விஷம பார்வை போயிடும். இப்போ பார்க்கும்போதெல்லாம் என்ன இருக்கு? ஒரு விஷமம். யாரை பார்த்தாலும் உடனே ஒரு எடை போட்டு பார்த்துடணும். நமக்கு என்ன இருக்கு? சரி, நமக்கு அவ்வளவு நெருக்கக்கூடிய தகுதி இருக்கோ இல்லையோ தெரியல, நம்மகிட்ட அவ்வளோ பெரிய தராசு இருக்கோ இல்லையோ, ஆனால் உடனே என்ன பண்ணுறோம்? we want to judge everybody. we want to pass opinion in everything that happens in this world. Now why we should worry about the world? It is a look within. Upanishad says avrita chakshu amrtatvam ichanam. See, அதுதான் அருட்கண்ணா என்ன அர்த்தம்? It is a introverted vision. ஆவருத்த சக்ஷு, அகப்பார்வை. கொஞ்சம் பார்வை என்ன பார்க்கிறோம் அப்படின்னா உள்நோக்கி திருவுகின்றோம். திருமூலர் ரொம்ப அழகா மாத்திரை பொழுது மறித்து உள் நோக்குமின்னு சொல்வார். அது ரொம்ப கெஞ்சற மாதிரி. சில நேரம் ஆல் தீஸ் கிரேட் பீப்புள் தே ஒன்லி ப்ளீட் வித் அஸ். அப்படி அதுதான் அவர்களுடைய ஆதங்கம் இருக்கிறதே, அது நம்மளால சொல்லவே முடியாது. மாத்திரை பொழுது அட்லீஸ்ட் ஈவன் ஃபார் மொமெண்ட் மறித்து, ஏன்னா இந்த விஷயங்களெல்லாம் வெளியில் போக உள் நோக்குமின். உட்கார்ந்து கண்ணை மூடிட்டு என்ன பார் அப்படின்னா உள்ள பார், உள்ள என்ன இருக்கின்றது அப்படின்னு. உள்ளே அற்புதமான ஒரு இறைத்தன்மை உள்ளே இருக்கின்றது. அது குரு என்ன செய்கின்றாராம்? முன்னாடி சொன்னாரா இல்லையா? உள் நின்று உருக்கின்னு சொன்னாரா? இதெல்லாம் நீங்க ஒவ்வொன்றா எடுத்துட்டே வாங்க, உங்களுக்கு புரியும். அங்கே உள் நின்று உருக்கின்னு சொன்னார், இங்க என்ன சொல்றார்? அருட்கண் விழிப்பித்து. அதை சேர்த்துக்கணும். உள் நின்று உருப்புகிறதுனா என்ன அர்த்தம்? இந்த அருட்கண் வந்துட்டாலே என்ன ஆயிடும்? அது உள்ள இருந்தே. இது அப்படியே கீதையிலும் இருக்கு, சேம் ஸ்லோகம் இருக்கு. தேஷாமேவானுகம் பார்த்த அகம் அஜ்ஞானஜம் தமக நாஷயாம் ஆத்மபாவஸ்தஹ ஞான தீபேன
பாஸ்வதா. அங்கே சொல்லிட்டார் அருட்கண்ண என்னன்னு சொல்லிட்டார், உள்ளமே தகழியாயின்னு ஒரு பாட்டே இருக்கிறதல்ல. ஞான தீபேன பாஸ்வதா, உள்ளிருந்து என்ன பண்றார், இந்த ஞானம். தேஷாமே வனுக்கம் பார்த்த அர்ஜுனா, அவர்கள் மீது இருக்கக்கூடிய அதீதமான கருணையால் அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இருளை நான் போக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய உள்ளத்தில் உட்கார்ந்து கொண்டு நான் ஞானம் என்கின்ற விளக்கை நான் ஏற்றுகின்றேன். நாம் விளக்கை திரி எண்ணெய் போட்டு ரெடி பண்ணி வச்சா போ. இப்போ அதுவும் பண்ணலே, அதுவும் அவரே பார்த்துக்கிறார். அப்படி அது கூட அவரே விளக்க கொண்டு வருவார். அப்படி அவரே என்ன பண்ணுவார், அவரே எண்ணெயை கொண்டு அவரே ஏற்றி வச்சுட்டு அட்லீஸ்ட் வி ஷுட் அலோவ். அப்படி இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் இருக்கிறது. இது ஒன்று, இதுதான். தேர் இஸ் அனதர் இன்ட்யூட்டிவ் வே, அதெல்லாம் சொல்லுவார். அது வேறு. பகவான திவ்யம் ததாமி தே சக்ஷுகு பஷ்யம் மே யோகம் ஐஸ்வர்யம் சொல்ல, உனக்கு தெய்வீகமான கண்களை உனக்கு கொடுக்கின்றேன், என்னுடைய யோகத்தையும் ஐஸ்வர்யத்தையும் நீ காண்பாயாகன்னு சொல்ற. கீதையை படிக்கிறீங்களா இல்லையா? ஒரு விஸ்வரூப தர்ஷனத்தை என்ன பண்றாரு, எங்கே வெளியில காமிக்கல. அப்படின்னு அர்ஜுன் ஏதோ வெளியில விஸ்வரூபத்தை எல்லாம் பார்க்கல. அப்படி he just only tapped his consciousness. He could see the whole விஸ்வரூபம் in his own mind. He himself became விஸ்வரூபி. ஆக்சுவலா அவனே அதை உள்ளே பார்க்கிறான். அங்கே பார்க்கறதுன்னு ஒண்ணும் இல்லை. அப்படி ஒரு அருட்கண்கிறது என்ன இருக்கிறது, ஞான கண்கிறது என்ன இருக்கிறது. இது நீங்க இந்த கண்ணுக்கு ஒரு ஆப்ரேஷன் தேவையில்லை. இது இது ஒரு பொழுதும் என்ன ஆகாது. இதுக்கு ஷார்ட் சைட் கிடையாது, இதுக்கு லாங் சைட் கிடையாது, இதுக்கு நீங்க கண்ணாடி போட வேண்டாம். இது எப்பவுமே பளிச்சுன்னு இருக்கும். இந்த கண்ணுக்காவது என்ன இருக்கிறது, இதுக்குன்னு என்ன உண்டு, எல்லாம் உண்டு குணங்கள். ஆனா அந்த ஞானத்திற்கு என்ன கிடையாது, அது எப்பொழுதும் எவர் கிளியர், சச் கிளாரிட்டி. அப்போ எல்லா அனுபவங்களையும் அது எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் டோன்ட் இம்மிடியட்லி ரியாக்ட். ஒரு நிமிஷம் அமர முடிஞ்சா கொஞ்சம் சாஞ்சிக்கணும், நல்ல சாஞ்சிட்டு நிதானமாக என்ன பண்ணுங்க அப்படின்னா, இன்வோக் திஸ் நாலேஜ். ஒரு காமம் வர்றது, ஒரு கோபம், பயப்பட வேண்டாம், அது இயல்பு. என்ன பண்ணுங்க, யூ டேக் திஸ் நாலேஜ். இதெல்லாம் உண்மையிலேயே பார்த்தேன்னு இது எதுவும் சத்தியம் கிடையாது. Deal everything with this knowledge. Allow this knowledge to deal all your emotions. நமக்கு வரக்கூடிய எல்லாம் அது பயமாக கூட இருக்கலாம். Don't be afraid of anything. எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம். இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு ஞானம் மாதிரி மிகச்சிறந்த துணை எதுவுமே கிடையாது. அது எல்லா காலத்திலும் உள்ளத்தில் இருக்கும். சுவாமி விவேகானந்தருடைய வாழ்க்கையெல்லாம் படிச்சீர்கள் என்றால் எவ்வளவு பிரச்சனைகள் அவர்கள் இந்த நாட்டை கடந்து இன்னைக்கு போறது ரொம்ப ஈஸி. ஒரு உதவி கிடையாது, அப்படி ஒன்றும் கிடையாது. அப்படி ஆனால் எதற்காவது அவர்கள் ஒரு பயம்னு ஏதாவது ஒன்று இருந்தது, அப்படி ஒரு பயம் கிடையாது. ஏன்னா ஞானத்தில் என்ன கிடையாது, ஞானத்தில் எந்த பயமும் கிடையாது. ஞானத்தில் பலவீனம் என்பது அறவே கிடையாது. எல்லா பலவீனங்களும் இட் இஸ் ஒன்லி தி ப்ராடக்ட் ஆஃப் இக்னோரன்ஸ். ஆல் தி வீக்னஸஸ் தே ஆர் ஒன்லி தி ப்ராடக்ட் ஆஃப் இக்னோரன்ஸ். மனிதனுக்கு ஒரு நல்ல ஞானம் வரும் பொழுது அவன் எதை பற்றியும் அவன் கவலைப்படுவதே கிடையாது. அபய பிரதிஷ்டாம் விந்ததேன்னு உபநிடதங்கள் சொல்லும் பொழுது தட் பர்சன் கெட்ஸ் ஃபர்ம்லி எஸ்டாப்ளிஷ்ட் இன் ஃபியர்லெஸ்னஸ்னு சொல்றார்களா இல்லையா? இப்போ அதை எங்கேயாவது போய் வாங்கணுமா? அது ஏற்கனவே எங்கே இருக்கிறது அப்படின்னா உள்ள என்ன இருக்கின்றதுன்னு சொல்றாரு. சுவாரஸ்யமாக தான் இருக்கு. அப்படின்னு என்ன, கழிம்பருத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி. இதெல்லாம் அவர் உணர்ந்திருக்கிறார் பாருங்க. கழிம்பருத்தான் அருட்கண் விழிப்பித்து. இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் முதல்ல எந்த விருப்பமே இல்லாமல் இருந்தேன், எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சிவனிடத்தில் விருப்பத்தையும் தோற்றுவித்து. அப்படி எல்லாருக்கும் உடனே குருவினிடத்துல போன உடனே எல்லாருக்கும் விருப்பத்தோட ஏதோ அகஸ்மாத் பார்ப்பார்கள். இப்போ சுவாமிஜியின் இடத்தில் அழகாக ஆங்கிலம் பேசுறாருன்னு போனவங்க நிறைய பேர் இருக்கிறார்கள். ஏதோ ஞானம் கேட்கணுன்ட்டு கிடையாது. See, something will attract. The personality also will attract. It is not as சாதாரணமான ரூபங்கள் எல்லாம் இல்லை. Such a towering personality. ஏதோ ஒரு அட்ராக்ஷன், அப்படி ஏதோ ஒன்று இருக்கும். அப்படி இல்லைன்னா சில நேரம் ஏதோ பூர்வ சம்பந்தங்கள் ஈர்க்கும். அப்படி ஏதோ ஈர்த்தா சரி, அதுக்கப்புறம் என்ன ஆகுறது, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜீவனுடைய விருப்பத்தை அவருக்கு தெரியும். கூடையே இருந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு குழி பறிப்பார். அப்படி எதற்குன்னா நம்மளுடைய அஜ்ஞானத்திற்கு. கூடையே இருந்து நம்முடைய அஜ்ஞானத்திற்கு என்ன செய்வார்னா மொத்தமாக குழியை பறித்து இருப்பார்.
அந்த ஜீவனுடைய விருப்பத்தை, இச்சையை மாற்றக்கூடிய ஆற்றல் குருவிற்கு நிச்சயம் உண்டு. அதனால்தான் அந்த குருவனுடைய சம்பந்தம் என்பது எப்பொழுதும் இருக்கணும். இஃப் நாட் பிசிக்கலி, ஆல் த டைம் மென்டலி அப்படின்னு. எள்ளத்தனை பொழுதும் இடைவிடாது. ஒரு க்ஷணம் கூட திருமூலர் சொல்வார், உள்ள பொருள், உள்ள உடல், பொருள், ஆவி அனைத்தும் எல்லாவற்றையும் கொடுத்து நிற்கணும் அப்படின்னு. என்ன ஆகும் அப்படின்னு உள்ள என்ன அருட்கண் விழிப்பித்து அப்புறம் என்ன பண்றார்? மூணாவது என்ன? திருப்பர் கழிம்பணுகாத அப்படின்னு. அப்படி ஒரு சர்ஜரி, லேசர் ட்ரீட்மெண்ட் இது. ஆக்சுவலாக அந்த பாட்டு வந்து இட்ஸ் ரியல் லேசர் ட்ரீட்மெண்ட். அப்படி குரு பண்ற லேசர் ட்ரீட்மெண்ட் இஸ் எண்ட். கழிம்பணுகா. அதன் பிறகு என்ன ஆகாது? அந்த கழிம்புங்கிற அந்த ஆணவமோ, கண்மமோ, மாயையோ அல்லது அஜ்ஞானமோ, காமமோ, கர்மமோ அவனை அணுகாதவாறு கதிரொளி காட்டி அப்படி. He shows a magnificent light. ஒரு ஒளி. உடனே உள்ள ஏதோ டார்ச் அடிப்பாருன்னு நினைக்க வேண்டாம். அப்படி என்னன்னா, இப்படி கதிரொளிலாம் சொன்னா உடனே உள்ள ஏதோ ஒரு ஒளி தெரியும் போல இருக்கு. அது வேற. அது யோகத்துல இருக்கிறது. மனம் ஒருமுகப்பட என்ன ஆகும் அப்படின்னு, சித்தம் ஒருமுகப்படும் பொழுது உள்ளே இந்த சரீரத்தை பொறுத்த வரைக்கும் மனதை இந்த உபாதைகளோடு அந்த ஆன்மா முதலில் வெளிப்படும் பொழுது, இந்த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் தி கான்சியஸ், அந்த சைத்தன்யத்தினுடைய பிரதிபிம்பம் ஒரு ஒளியாக தெரியும்னு, ஒரு கதிரொளிங்கிறது. யூ மே சீ தி லைட். அது சிவ தேஜஸ், அது ஆன்ம தேஜஸ், அது ஆன்ம தேஜஸ். ஆனால் நமக்கு அந்த கதிரொளி அப்படி எதிரில் உட்காந்து ஒளி தெரியும்னு உட்காந்துருக்காதீங்க. அப்படி ஒன்றும் இல்லை. அப்படி அது யோகத்தில் இருக்கு. ஏன்னா இப்போ நீங்கள் சூக்தங்கள் எல்லாம் படிச்சீங்கன்னா, இப்போ நாராயண சூக்தம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? அப்படி ரொம்ப ரொம்ப பொய்டிக்கலாக இருக்கும். ரொம்ப கவிதை, அப்படி கவிதைகள் எல்லாம் வேதங்களில் இருக்கக்கூடிய பாடல்கள் மாதிரி நீங்கள் கவிதைகள் எல்லாம் பார்க்கவே முடியாது. அழகான பாட்டு. நீலத்தோ எத மத்தியஸ்தாத் வித்யுல்லேகே வபாஸ்வரா நீவாரசு கவத்தன்வி பீதாபாஸ்வத்யனூபமா. இந்த 2 வரி தான். நீலத்தோ எத மத்தியஸ்தாத் அப்படின்னா நல்ல இருண்ட மேகம். இப்போ பார்த்துட்டு அப்படியே நீலத்தோ எத மத்தியஸ்த, அப்படியே கருன்னு மேகம் வரும்பொழுது வித்யுல்லேகே வபாஸ்வரா, திடீர்னு அதில் ஒரு மின்னல் கொடி வந்து எப்படி இருக்கும்? ஒரு மின்னல் கொடின்னு சொல்றாரு. அப்படி மேகம் அப்படியே இருண்டு வரும்பொழுது அந்த மேகத்தில் என்ன கிடையாது? ஒரு மின்னல் கொடி. நீலத்தோ எத மத்தியஸ்தா வித்யுல்லேகே வபாஸ்வரா. திடீர்னு என்ன ஆகுமா? தெரியுது அந்த ஃப்ளாஷ்னு சொல்றதா ஸ்பிளாஷ்னு சொல்றதான்னு ஜஸ்ட் அப்படி ஒரு ஒளி. சில சமயம் இந்த கண்ணே குருடு போற மாதிரி ஐடும் இருக்கு. யோகத்தில் இருக்கு, இல்லாமல் இல்லை. நீவாரசுகவத் தன்வி, நீவாரக சுவத் அப்படின்னா எப்படி? ஒரு சின்ன நீவாரக சொன்ன இந்த நெல் முளைக்கிறதா இல்லையா? அப்படியே அந்த பூமியை விட்டு அப்படியே வெளியில வருதா இல்லையா? அதே மாதிரி தன்வி மெல்லிதாக நீவாரக தன்வி. அதே மாதிரி என்ன ஆகுது? அழகாக பாஸ்வதி அனுத்தமா, ரொம்ப அணுவை போன்ற உள்ள இருக்கக்கூடிய அந்த ஜீவனுடைய ஒளி, அந்த ஜீவன். இப்போ இந்த சரீரத்தை பார்க்கின்றோம். இப்போ பண்ண உள்ள என்ன இருக்கிறது? அது ஜீவன். இது திருமந்திரத்திலையும் அடுத்த தந்திரங்கள் எல்லாம் படிக்கும் பொழுது உள்ளே ஜீவன் எப்படி இருக்குன்னா, ஒரு முடியை எடுத்துக்கொண்டு, ஒரே ஒரு கேசத்தை எடுத்துக்கொண்டு அதை 100ஆக பங்கு போட்டோன்னா ஒவ்வொன்றும் என்ன இருக்கிறது எப்படி இருக்குமோ அது போன்று ஜீவனுடைய ஒளி உள்ளே யோகிக்கு தெரியும்னு அவர் எழுதுறாரு. ஆனால் இங்கே நம்ம அப்படி அவ்வளோ யோகத்திற்கெல்லாம் போக வேண்டாம். நமக்கு வந்து நீவார சுகவத் தன்வி பீதா பாஸ்வத்திய நூபமெல்லாம் வேண்டாம், இருக்கட்டும். இங்கே கதிரொளிங்கிறது என்ன அர்த்தம்? கதிரொளின்னா ஞான பிரகாசம், ஞானம். ஏன்னா அந்த அருட்கண் விழிப்புத்தின்னு சொல்லிட்டாரா இல்லையா? அதனால என்ன, கழிம்பழுகாத ஒரு கதிரொளி அப்படின்னு ஒரு சின்ன ஒரு நல்ல தேஜோமயமான உள்ள இருக்கக்கூடிய ஒரு கழிவு, ஒரு ஒளியை, ஞான பிரகாஷ். இந்த சின்மயா மிஷனில் இருப்பவங்க படிப்பார்கள். ஞான பிரகாஷேன விஷுத்த சத்வோ யம் பஷ்யதி ஸ்வாத்மனி சிந்தியமானக ஸ்ரீ சௌமிய காஷீஷ மகேஸ்வராய தஸ்மை நமஸ்வாமி தபோவனாய். குருநாதருக்கு குருநாதர் தப்போவன் மகராஜ், அவர் மேல ஞான பிரகாஷன். எப்பொழுதும் அந்த ஞான பிரகாசத்திலேயே விசுத்த சத்வேனர், தன்னில் தானே அந்த ஞானத்தில் திளைத்து கொண்டே இருந்த அவருடைய திருவடிகளை வணங்குகின்றேன். இவ்வளவு அழகு.
இங்கே சொல்லும் பொழுது கூட கழிம்பழுகாத கதிரொளி காட்டி. இட் இஸ் அ லைட் ஆஃப் ஆஸ்டரிட்டின்னு திருமூலர் சொல்றார். இப்படி when a man performs austerity, ஒரு மனிதன் தவம் செய்யும் பொழுது எல்லா இந்திரியங்களின் வாயிலாக, மனதின் வாயிலாக, புத்தியின் வாயிலாக தவத்தினுடைய ஒளி மேலோங்கி நிற்கும். சரி, அதுதான் பார்ப்பதற்கே தேஜோமயமாக இருப்பார்கள். அது தவத்தினுடைய ஒளி. ஒரு பாட்டே இருக்கின்றது, மனத்திடை நின்ற மதிவாள் உருவி. இந்த பாட்டையெல்லாம் பாருங்க, அப்படியே கீதை தான். அசங்க சஸ்திரேன திருடேன சித்வாங்கர். மனத்திடை நின்ற, இந்த மனதிற்குள்ளே என்ன இருக்கின்றது? மதி என்கின்ற அறிவு என்கின்ற ஒரு வாழ் இருக்கின்றது. புரியுறதா உங்களுக்கு? மனத்திடை நின்ற மதிவாள் உருவி, இனத்திடை நீக்கி இரண்டர வீர்த்து. அந்த மனதை என்ன பண்றான்? அந்த புலன்கள்ங்கிற அதனுடைய இனத்திற்கு பக்கமாக செல்லாமல், எப்போ பார்த்தாலும் மனம் சப்த ஸ்பர்ஷ ரூப அதோடு தானே சேர்ந்து கொண்டே இருக்கின்றது. அதோடு போக விடாமல் இனத்திடை நீக்கி, மனசை என்ன பண்றோம்? அந்த 5 இந்திரியங்களிலிருந்து விஷயங்களிலிருந்து நீக்கி இரண்டர வீர்த்து, அப்படி வெட்டி விட்டுறணும். தலாக் தலாக் தலாக்ங்கிற ஜஸ்ட் வெட்டி விட்டுட்டு என்ன பண்றான்? புனைத்திடை 5ம் போகாமல் மரித்தால். இப்படி 5 இந்திரியங்களையும் வெளியில் போகாமல் மரித்தால் தவத்திடையானது ஒளி தன் ஒளி யாமே. அப்படி அந்த தவத்திலிருந்து வரக்கூடிய ஒளி இருக்கின்றது. தட் இஸ் அ பியூர் லைட். தட் இஸ் கால்ட் எ லைட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். சைத்தன்ய பிரகாசம். அப்படி உள்ளுக்குள்ள என்ன இருக்கின்றது அப்படின்னா ஒரு சிவ தேஜஸ் எல்லாருக்குள்ளும் இருக்கின்றது. அப்படி தேங்க் காட், இறைவன் எல்லாருக்குள்ளும் என்ன பண்ணியிருக்கிறார்? அதை வஞ்சகமே இல்லாமல் என்ன பண்ணியிருக்கிறார்? எல்லோருக்குள்ளும் அது இருக்கின்றது. ஸ்ட்ரை வி ஷுட் சிட், உட்காரணும், இறைவனுடைய நாமத்தை சொல்லணும், இல்லைன்னா ரூபத்தை தியானம் பண்ணணும். பண்ணினால் என்ன ஆகும் அப்படின்னு உள்ள இருக்கக்கூடிய அதை அறிந்து கொள்ளலாம். நல்ல பாட்டை, கழிம்பருத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி, களிம்பருத்தான் அருட்கண் விழிப்பித்து, களிம்பணுகாத கதிரொளி காட்டி. அப்படி அடுத்து ரொம்ப அழகு, பழிங்கில் பவளம் பதித்தான் பதி. நவ் he has become பதி. குருவே பதிங்கிறது எவ்வளோ அழகாக சொல்ற பாரு. அந்த குருநாதன் எவ்வளோ தடவை சொல்றாரு, குரு வேற இறைவன் வேற இல்லைங்கிறது. பளிங்கிர். இப்போ மனசு எப்படி எடுத்தான்? அப்படியே பளிங்கு மாதிரி எடுத்தான். அதில் எதை பவித்தாராம்? அப்படியே பவளம். பவளம்னா சிவம். நல்ல செம்மையாக இருக்கக்கூடிய பவளம்ங்கிறது எப்படி இருக்கும்? நல்ல செம்மையாக இருக்கக்கூடிய அந்த பளிங்கில் என்ன பண்றாரு அப்படின்னா பவளம். பளிங்குங்கிறது ஜீவனை குறிக்கக்கூடியது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். என்ன, பளிங்குங்கிறது ஜீவன், பவளம்ங்கிறது சிவன். இந்த பளிங்கு அப்படின்னா அதற்கு இன்னொரு அர்த்தம் ஸ்படிகம்னு அர்த்தம். அப்படி இருக்கிறது ஸ்படிக மாலை இருக்கிறது. இந்த பளிங்குன்னா ஜீவன். இந்த ஸ்படிகத்திற்கு என்ன உண்டு? ஒரு தன்மை உண்டு. அப்படி இதை எந்த நிறத்திற்கு கீழ் வைக்கின்றோமோ அந்த நிறமாக மாறக்கூடிய தன்மை உண்டு. இப்போ பார்த்தா அது ஆரஞ்சா தெரியும். நல்ல இது உண்மையான நல்ல சுத்த ஸ்படிகமாக இருந்தால் என்ன, ஒரு சுத்தமான ஸ்படிகம் இந்த ஜீவன் அப்ப மாதிரி அது எதோடு சம்பந்தப்படுகின்றதோ அதுவாகவே அது மாறிவிடும். அப்படி இப்ப ஜீவன் எதோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றது? எதோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றது? சத்தம் போட்டு சொல்லுங்க பார்ப்போம். பாதி பேர் உலகத்தோடன்னு சொல்றீங்க, பாதி பேர் சிவனோடன்னு சொல்றீங்க. ஆரம்பத்தில் இந்த ஸ்படிகமாகிய ஜீவனுக்கு எதனுடைய சம்பந்தம் இருக்கின்றது அப்படின்னா வெளியில் இருக்கக்கூடிய உலக சம்பந்தம் இருந்தால் அந்த ஜீவன் சம்சாரமயமாக இருக்கும். இந்த குரு என்ன பண்றார்? அந்த ஸ்படிகம்னு அவருக்கு தெரியும். அப்படி அந்த ஸ்படிகத்தை என்ன பண்றார்? கொஞ்சம் கொஞ்சமா அதை எடுக்கிறார். அது உலகை சார்ந்து இருக்கிறத எடுத்து என்ன பண்றார் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா எங்க கொண்டு போய் வைக்கிறார் அப்படின்னு சிவத்தினுடைய பக்கத்துல கொண்டு போய் வைக்கிறார். வச்ச உடனே திருப்பி அதை எதாயிடுறது? அது சிவமாக. இப்ப பாருங்க, அப்ப எவ்வளோ ஒரு ஆற்றல் உள்ளிருக்கக்கூடிய ஜீவனுக்கு அது பந்தத்தை அடையக்கூடிய ஆற்றலும் அதற்கு இருக்கு, முக்திக்கான ஆற்றலும் இருக்கின்றது. அதை கொண்டு போய் எங்கே வைக்கின்றோம்னு இருக்கிறது. சில பேர் திருமந்திரம்னு சொன்னோன்னே எங்களுக்கு புரியாதுன்னுடுறோம். நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னு முதல்ல கேட்டோம். இதெல்லாம் எங்களுக்கு புரியவே புரியாது. கீதைன்னா புரியாது.
திருமந்திரம்னா புரியாது அப்படி. எல்லோரும் பிறக்கும் பொழுதே இதை புரிந்து கொண்ட பிறக்கின்றோம். மனதை கொண்டு போய் அந்த பளிங்கை கொண்டு, அது பளிங்கு மாதிரி ஜீவன் அப்படியே பளிங்கு. எவ்வளோ அழகான பாடல் பார்த்தீங்கன்னா, பளிங்கு பளிங்கிர் அப்படின்னா அந்த ஜீவனிடத்தில். இப்போ எதை வச்சுட்டாராம், எதை வச்சுட்டாருன்னா பவளம். பவளம்னா சிவம். பதித்தான என்ன அர்த்தம்? ஈ ஜஸ்ட் என்கிரேவ்ட் இட் அப்படின்னு, அவ்வளோதான். என்கிரேவ்ட் அப்படி. இப்போ என்ன அந்த குழந்தைகளெல்லாம் எதோ உடம்பெல்லாம் போட்டுக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு, அதுக்கு என்ன சொல்கிறாங்க? டேட்டுவா. டேட்டுவா. அது எங்கே பார்த்தாலும் என்ன இருக்கிறது, ஒரு அலங்கோலமாக இருக்கும். இங்கே பார்த்தோன்னா ஈ ஜஸ்ட் என்கிரேவ்ஸ் த ட்ரூத், தட் ரியாலிட்டி. ஏன்னா அதற்கு மரணமே இல்லை. அதனால ஜீவன் என்ன ஆயிடுறது? ஜீவன் என்ன ஆயிடுறது? சித்மயமாக, சிவமயமாக, அந்த சிவனுடைய குணாதிசயங்கள் எல்லாம் என்ன இருக்கின்றதோ அதெல்லாம் அந்த ஜீவனிடத்தில் என்ன ஆகும் அப்படின்னு அது முழுமையாக வெளிப்படுகின்றது. இதை விட இதை எவ்வளோ அழகாக, எவ்வளோ அனுபவித்திருக்க. அப்புறம் திருமூலர் எப்படி அனுபவித்திருக்கிறார்? பளிங்கிற் பவளம் பதித்தான் பதியே அப்படி. என்ன பதிச்சுட்டு என்ன பண்ணிட்டார்? அவரோட்ட போயிட்டார். ஒரு பவளத்தை எடுத்து நம்மளுடைய ஜீவனை பளிங்கா, அது ஏற்கனவே பளிங்கா தான் இருக்குது, அது என்ன பண்ணுறார்? அந்த பவளத்தை பதித்தார். ஆக்சுவலாக அந்த பவளமும் உள்ளே தான் இருக்கிறது, அவர் ஒன்றும் கொண்டு வரல அப்படின்னு. இருக்கக்கூடிய பவளத்தையே எடுத்து என்ன பண்ணுறார்? அதன் மீது பதித்துட்டு, உள்ள பவளம் இருக்குன்னே தெரியல அப்படின்னு. பவளம்ங்கிறது உள்ளே இருக்குங்கிறதே நமக்கு தெரியல அப்படி. அதை எடுத்து பதிக்கின்றார் அப்படின்னு சொல்லி அடுத்த பாடல். பதி பசு பாசம் என பகர் மூன்றில். பதியினை போல் பசு பாசம் அநாதி. பதியினை சென்று அணுகா பசு பாசம், பதி அணுகிர் பசு பாசம் நிலாவே. இது இந்த மூன்றும் பசு பதி பாசம் அப்படி சொல்ல. ஆக்சுவலாக எடுத்தோன்னா ஆனால் பதியை தான் சொல்கிறார் பாருங்க. முதல்ல சொல்லும்போது பசு பதி பாசம்னு கூட சொல்லலை அப்படி. அவர் சொல்லும்போது என்ன சொல்ல, முதல்ல என்ன சொல்கிறார்? பதி. சரி, அதுக்கு தான் முக்கியத்துவம். பதி தமிழில் சொல்ல இறை, இறைவன். பதின்னா நாதன்னு சொல்கிறோமா இல்லையா அப்படின்னு. நமச்சிவாய வாழ்க. அடுத்து என்ன சொல்கிறார்? நாதன் தாழ்வாழ். நாதன் மீன்ஸ் தலைவன். கோன் அப்படின்னு சொல்கிறோம், கோன்னு சொல்கிறோமா இல்லையா. தமிழில் கோ அப்படின்னாலே தலைவன் அர்த்தம். பதி, பதி. யாருக்கு பதி? அவர் பாசத்துக்கு இல்லை அப்படி, பசுவிற்கு. பசு பதி நாத் போயிருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களா? நேபாளில் இருக்கார். பசு. ரெண்டாவது என்ன? பசுங்கிறது உயிர். பதின்னா இறை. இதெல்லாம் சமஸ்கிருத வார்த்தைகள் தான். திருமந்திரத்தில் நிறைய சமஸ்கிருத வார்த்தைகள் தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதனால பதின்னா சமஸ்கிருத வார்த்தை தான். பசுனால என்ன அர்த்தம்? பசுவிற்கு, இந்த உயிருக்கு, ஜீவனுக்கு பசுன்னு பெயர் அப்படி. ஏன்னா அதுதான் விலங்கு மலத்தால்னு அவரே சொல்லிட்டார். விலங்கு மனம்னா என்னது? இது பசு மாதிரியே அப்படின்னு. ஏன்னா பார்க்கறதுக்கு ஏதோ மனிதன் மாதிரி இருக்கிறது அப்படின்னு. பட் ஆல் இட்ஸ் பிஹேவியர் எல்லாம் பார்த்தா என்ன இருக்கிறது அப்படின்னா சமயத்தில் விலங்கே பரவாயில்லைன்னு தோணும் அப்படின்னு. அட்லீஸ்ட் என் அனிமல் பிஹேவியர் இஸ் ப்ரெடிக்டபிள் அப்படி. பட் மேன்ஸ் பிஹேவியர் இஸ் ஆல்வேஸ் அன்பிரடிக்டபிள் அப்படி. அதனால இது பசு. பசுன்னா பத்தியத்தை இது பசு. இது கட்டப்பட்டிருக்கின்றது அப்படி. ஏன் பசுன்னு சொல்றேன்னா, எது கட்டப்பட்டு இருக்கின்றதோ, எது கட்டுண்டு இருக்கின்றதோ, எது சுதந்திரம் இல்லாமல் இருக்கின்றதோ அதற்கு பெயர் பசுன்னு பெயர். இல்லைன்னா என்ன அர்த்தம்? பஷ்யதி இதி பசு. அது என்ன? நுனிப்பு. இந்த உலகத்தில் என்ன பண்றது? எல்லாவற்றையும் என்ன பார்க்கறது? வெறும் நாமத்தை பார்க்கும், ரூபத்தை பார்க்கும், குணத்தை பார்க்கும், அவ்வளவுதான். அதை தாண்டி என்ன பண்ண முடியாது? உள் இருக்கக்கூடிய சிவத்தை, இறைத்தன்மையை பார்க்கக்கூடிய ஆற்றல் என்ன இல்லை? அதற்கு இல்லை. அதனால என்ன இருக்கு? ஆக்சுவலாக அதுவும் பதிதான். ஆனால் இட் பிஹேவ்ஸ் ஆஸ் தோ இட் இஸ் டிவைட் ஆஃப் டிவினிட்டி. தனக்குள்ள சிவம் இருக்கின்றது, இறைத்தன்மை இருக்கின்றது என்பதை உணராமல் என்ன பண்ணுகின்றது? இட் பிஹேவ்ஸ் லைக் அ பசு. அதனால ஜீவன், உயிர்னு சொல்றோம். அதுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது. இப்போ யார் நெருக்கமாக இருக்கிற? பதி. அது ரெண்டுக்கு நடுவில் போட்டார் பாருங்க. அந்த பசுவை கூட அந்த பாசத்திற்கும் பதிக்கும் என்ன பண்றார்? நடுவில் பசுவை போட்டு வச்சிருக்கிறார். பசு இந்த பக்கம் சாஞ்சா என்ன ஆயிடும்? இந்த பக்கம் சாஞ்சா, பட் இந்த பக்கம் படுத்தே இருக்காது. அட்லீஸ்ட் உட்காந்துருந்தா தான் சாயலாம். ஆனால் இந்த பசு என்ன பண்ணியிருக்கிறது? இந்த பாசம் பக்கம் என்ன இருக்கிறது? சாஞ்சிருந்தா கூட பரவாயில்ல, அதுக்குள்ளே என்ன இருக்கிறது அப்படின்னு அதுலேயே போய் மூழ்கி போய் இருக்கிறது அப்படின்னு. அது அதை எடுத்து முதல்ல குளிப்பாட்டி
அப்பா உனக்கு இந்த சம்பந்தம் இல்லை, இன்னொரு சம்பந்தம் இருக்குன்னு. இட் இஸ் நவ் வெட்டட் டு ஆல் பாண்டேஜ். அவனுக்கு ரெண்டாவது ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும். இப்போ முதல்ல அப்படி ஒரு கல்யாணம் பண்ணி, ஏன்னா அதாலே மூழ்கி போய் சம்சாரத்தில் மூழ்கி போய் இருக்கிறவனு அங்கேருந்து விளக்கி அவனுக்கு என்ன பண்ணணும், அவனுக்கு பதியோடு ஒரு கல்யாணம். அதான் மீனாட்சி திருக்கல்யாணம். ஏன்னா முதல்ல என்ன பண்ணணும், உள்ள இருக்கக்கூடிய ஜீவன் மீனாட்சி மாதிரி ஆகணும் அப்படின்னு. அந்த சக்தின்னு சொல்கிறோமா இல்லையா, அது இறை சக்தியாக தெய்வீக சக்தியாக மாறினால் என்ன ஆகும், உடனே சுந்தரேஸ்வரரே வந்து என்ன பண்ணுவார், கூட்டிகிட்டு போயிடுவார். எவ்வளோ அழகாக வைத்திருக்கிறார்கள் பாருங்க. பதி பசு பாசம், இதுதான் சைவ சித்தாந்தத்தினுடைய ஒரு அடிப்படை கோட்பாடுகள். என பகர் மூன்றில், இஃப் யூ டேக் ஆல் தீஸ் திங்ஸ். கொஞ்சம் வேதாந்தத்திற்கும் சைவ சித்தாந்தத்திற்கும் இதில் தான் கொஞ்சம் கோட்பாடுகளில் ஒரு உடன்பாடுகள் இருக்காது. பட் நம்ம அதை பற்றியெல்லாம் ரொம்ப கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இதில் இருக்கக்கூடிய இதை அனுபவிப்போம். பதியினை போல் பசு பாசம் அனாதி. அனாதின்னு இந்த பதியும் எப்படிப்பட்டவர், அவர் எப்போ தோன்றினார்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதே போன்று பதியினை போல் பசுன்னு என்ன அர்த்தம், ஜீவன். இந்த ஜீவத்துவங்கிறது எப்பொழுது வந்ததுன்னு தெரியுமா? தெரியாது. இது ஏதோ நாம் இந்த உடல் பிறந்ததை சொல்கிறோம், உடல் இறக்கிறத சொல்கிறோம். இந்த உடல் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம், இது வேறு உடலை எடுத்துருக்கிற புல்லாய் பூடாய் புழுவாய் பல்வருகமாய். அது எப்போ இந்த ஜீவத்துவம், இந்த ஜீவபாவம்ங்கிறது எப்பொழுது தோன்றியது அப்படின்னு சொல்ல முடியுமா? அதுவும் அனாதியாக இருக்கின்றது. அந்த ஜீவனை சுற்றி இந்த அஜ்ஞானம் எப்பொழுது இருந்தது சொல்ல முடியும். எப்பொழுது அஜ்ஞானம் தோன்றியதுன்னு சொல்ல முடியுமா? அப்படின்னு தோன்றவே முடியாது. அனாதி காலமாக இருக்கின்றது. அதனால எப்படி இறைவன் அனாதியாக இருக்கின்றாரோ அதே மாதிரி பசுத்தன்மையும் பாசத்தன்மையும் கூட என்ன பண்றார், அனாதியாக இருக்கின்றது. ஆனால் வேதாந்தத்தில் என்ன சொல்லுவோம், வேதாந்தத்திலும் இதை சொல்றோம். ஆனால் இந்த பசுத்துவத்திற்கும் இந்த பாசத்திற்கும் என்ன உண்டு அப்படின்னா முடிவு உண்டுன்னு சொல்லிடுவோம். அதுக்கு முடிவு உண்டு. ரெண்டாவது சைவ சித்தாந்தம் சொல்லும் பொழுது, உயிர்களை பற்றி சொல்லும் பொழுது, ஜீவாத்மாக்களை பற்றி சொல்லும் பொழுது, ஜீவாத்மாக்கள் என்பது பல்வேறு ஜீவாத்மாக்கள்னு சொல்றார்கள். உயிர்கள் வந்து அநேகம்னு சொல்கின்றார்கள். ஒவ்வொரு உயிரும் வேறு வேறு. இன்னொன்று, அந்த உயிருக்கு வந்து சிற்றறிவு இருக்கின்றது. ஈஸ்வரனுக்கு இறைவனுக்கு வந்து பேரறிவு முற்றறிவு வாலறிவன் சொல்றோம் இல்லையா, அவனுக்கு இருக்கக்கூடியது வாலறிவன். அதனால இந்த உயிர்களை எல்லாம் இறைவன் படைக்கவில்லை அப்படிங்கிறது சைவ சித்தாந்தத்தினுடைய கோட்பாடு. அப்போ உயிர்கள் எல்லாம் அவர்கள் என்ன சொல்றார்கள், தான் தோன்றி அப்படின்னு. அதுதான் சாங்கியமும் சொல்லும். கிட்டத்தட்ட சாங்கியத்தினுடைய தத்துவங்கள் சித்தாந்தத்தினுடைய தத்துவங்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். உயிர்கள் எல்லாம் பலவாறு, இயல்பாகவே எல்லா உயிர்களும் தனித்தனியாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் அந்த உயிர்கள் எல்லாம் தானாகவே என்ன பண்ணுகின்றது, தோன்றியிருக்கின்றது. அது இறைவனால் படைக்கப்படவில்லை அப்படிங்கக்கூடியது சைவத்தினுடைய ஒரு கருத்து. அது சாங்கியமும் சொல்றது. வேதாந்தம் என்ன சொல்கின்றது, வேதாந்தம் உயிர்கள் பல்வேறு கிடையாது, பலவாறாக தெரிகின்றதுன்னு சொல்லும். அது கூட பிரம்மத்திலிருந்து வேறானது கிடையாது அப்படின்னு. எல்லா பிரம்மமே எவ்வாறு காட்சி அளிக்கின்றது என்றால் அதுவே அஜ்ஞானத்தினால் ஜீவனாக காட்சி அளிக்கின்றது. இல்லைன்னா மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதகன் கிருஷ்ணன் இதெல்லாம் என்னுடைய அம்சம்தான் சொல்லிட்டாரா இல்லையா? இது ஒரு சின்ன வேறுபாடு சித்தாந்தத்திற்கும் வேதாந்தத்திற்கும் உண்டு. பட் அது நமக்கு முடிவில் இப்போ ஆரம்பத்தில் இப்போ பார்த்தோன்னா இது வேறு வேறாகத்தான் நமக்கு அனுபவம் என்ன இருக்கின்றது, பதி வேறு பசு வேறு பாசம் இருக்கின்றதுன்னு சொல்கிறோம். அதனால தான் பதியினை போல் பசு பாசம். பாசம்னா இப்போ தெரிகிறதா, எதை மலம்னு சொல்கிறோமோ அதே தான் என்ன சொல்கிறோம், பாசம்னு சொல்கிறோம். பந்தம், ஒரு பந்தம்ங்கிறது ஏதோ ஒன்று உள்ளே மனிதர்களை என்ன பண்ணியிருக்கிறது அப்படின்னா பந்தப்படுத்தி இருக்கிறதுல சொல்லும் அடிக்கடி அப்படின்னு. இந்த பந்தம் விடவே மாட்டேங்கிறது சொல்கிறோமா இல்லையா அப்படின்னு. எல்லாம் வகையாக வேதாந்தம் படிப்பேன். ஆனால் கடைசியில் என்ன படித்தாலும் இந்த பந்தம் விட மாட்டேங்குது. சரி, பந்தம் விட மாட்டேங்கிறதா இல்லை நாம் அந்த பந்தத்தை விடுறது இல்லையான்னு பெரிய கேள்வி. நாம விடுறது இல்லையா இல்லை அது விட மாட்டேங்கிறதான்னு தெரியல அப்படின்னு. சரி, அதுவே ஆளை விடுனாலும் என்ன பண்ணுறதோ நம்ம விடுறது இல்லை அது. அதனால் பதியினை போல் பசு பாசம் அனாதி. பதியினை சென்று அணுகா பாசம். இந்த பதியை பொறுத்த வரைக்கும் என்ன அர்த்தம், இதுக்கு ரெண்டு அர்த்தம் சொல்லலாம். இறைவனிடத்தில் என்ன கிடையாது, பசுத்தன்மையும் கிடையாது, அங்கே விலங்குத்தன்மைங்கிறது கிடையாது, ஒரு பந்தமும் கிடையாது.
அவன் தானாகவே இஸ் ஆம்னிஷியன்ட், ஆம்னிபொட்டன்ட், சர்வஜ்ஞக, சர்வசக்திமான், அவன் எல்லாவற்றையும் பூரணமான அறிவோடு கூடியவன். அப்படி பதி. அவனிடத்தில் என்ன கிடையாது? எந்த ஒரு பந்தமும் கிடையாது. அவரே பந்தமாக இருந்தால் நம்ம எப்படி விடுவிக்க முடியும்? அதனால் அங்கே பசுத்தன்மையும் கிடையாது, என்ன கிடையாது? பாசமும் கிடையாது. இது ஒரு அர்த்தம். இப்படி ஒரு அர்த்தம் எடுத்துக்கொள்ளுங்கள். இரண்டாவது அர்த்தம் என்னன்னா, தானாகவே என்ன பண்ண முடியும்? பாசம் போகவே முடியாது. ஆனால் இந்த பசு என்ன பண்ணலாம்? பதிக்கு அருகில் செல்லலாம். ஆனால் அது எப்படி இருக்கிறது? இப்ப போகாமல் இருக்கின்றது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. இந்த மூனை சொல்லும் பொழுது ஒரு 3 விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும். எதை பதின்னு சொல்றோமோ அது பரம்பொருள். அது தானாகவே உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு வஸ்து. அது தன்னை தானே எப்பொழுதும் என்ன இருக்கின்றது? பரம்பொருள் என்பது இறைவன் என்பவர் தன்னை தானே உணர்ந்திருக்கின்றார். புரியுறதா உங்களுக்கு? தன்னை தானே உணர்ந்திருக்கின்றார், உணர்வு மயமாக இருக்கின்றார், சித் ஸ்வரூபமாக இருக்கின்றார். இந்த பசுவும் அதுதான். ஆனால் இப்ப என்ன? அதற்கு தெரியல. அதனால இது தானாக இப்பொழுது உணரவில்லை. இது உணர்த்த என்ன பண்ணும்? ஒருவர் உணர்த்தினால் இது உணரக்கூடிய தன்மை இதற்கு இருக்கின்றது. உணர்த்தாத வரைக்கும் என்ன தெரியாது? இதற்கு தெரியாது. அதனால இதுவும் இதற்குள்ளேயும் ஒரு சித்து இருக்கின்றது, ஒரு உணர்வு இருக்கின்றது. ஆனால் இப்பொழுது அந்த உணர்வெல்லாம் எதை சார்ந்து இருக்கின்றது? உலக உணர்வை சார்ந்து இருக்கின்றது. ஒரு குரு என்ன பண்றார்? அதற்கு இறை உணர்வை உணர்த்துகின்றார். அப்ப இது உணர்த்த உணரும் சித். பதிங்கிறது என்ன? தானே என்ன இருக்கிறது? தானே சித் வஸ்துவாக இருக்கின்றார். இந்த பசு என்ன இருக்கின்றது? உணர்த்த. when it is pointed out then it comes to realize. பாஷம்ங்கிறது என்ன? இந்த பந்தம்ங்கிறது என்ன? அது ஜடம். அது சரி, அதற்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு. இப்போ இன்பங்கள் துன்பங்கள் அதெல்லாம் என்ன இருக்கு? அதெல்லாமே உணர்த்தினாலும் கூட என்ன ஆகாது? அதற்கு உணரக்கூடிய தன்மை கிடையாது. அதெல்லாம் ஜடமாக இருக்கின்றது. இப்போ இந்த உடல் எடுத்துட்டோன்னா என்ன அர்த்தம்? அது ஜடம். அது உணர்த்தினாலும் என்ன ஆகாது? அது உணராது. இவ்வளவு திருமந்திரமும் உடம்புக்கு சொல்லலை அப்படின்னு. உடம்புக்கு சொல்லலை. உடம்புக்கு திருமந்திரம் கேட்கிறோன்னே தெரியாது. நல்ல வேலை அப்படின்னு. அதுக்கு எல்லாம் ஒண்ணுதான். ஆனா உள்ள இருக்கிறது என்ன? உள்ள ஒரு விஷயம் உணர்த்த உணரும் சித்துன்னு இருக்கு. இதுல என்ன ஆகுது? பாசம் போகவே போகாது. ஆனால் இந்த பசுவிற்கு என்ன ஆகலாம்? இந்த பசுவிற்கு பதியை அணுகக்கூடிய அருகாமையில் செல்லக்கூடிய ஆற்றல் இருக்கின்றது. ஆனா இருந்தாலும் இது என்ன பண்றது இல்லை? சத் சங்கம்னா அந்த பக்கம் போறதே இல்லை. அது 4 தெரு தள்ளி என்ன பண்ணிடும் அப்படின்னு, இங்க நடக்கிறதுனா ஒரு 4 தெரு தள்ளி போகுமே தவிர அது ஒரு பொழுதும் இட் ஈவன் நெவர் அட்டெம்ப்டட். உள்ள ஒரு இறைத்தன்மை இருக்கின்றது, அதை தெரிந்து கொள்ளலாம்னு என்ன பண்ண முயற்சி கூட பண்ணலைன்னு சொல்றாரு. நெவர் ஈவன் அட்டெம்ப்டட். கடைசியில சொல்றார் பார், பதி அணுகீர் பசு பாசம் நிலாவே. இதையும் 2 விதமாக படிக்கலாம். பதி அணுகிர். இந்த பதி என்ன ஆறுது? அணுகிர், அணுகினார். யாரை அணுகினால்? பசுவை அணுகினால். இப்படியும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா தூக்கி அந்த பசுவை தூக்கி முன்னாடி போடுங்க பார்ப்போம். என்ன பதியை தூக்கி பின்னாடி போட்டாங்க என்ன? பசு பதி அணுகிர் அப்படின்னு. ரெண்டுமே சில சமயம் அவரும் வருவார், நாமளும் என்ன பண்ணணும்? அவர் ஒரு 10 அடி எடுத்து வச்சா நாம என்ன பண்ணணும்? ஒரு அடியாவது எடுத்து வைக்கணுமா இல்லையா அப்படின்னு. அதனால்தான் பசு பதியை அணுகிற. இந்த பசு ஒரு வேளை பை மிஸ்டேக் ஏதோ தவறுதலாக ஏன்னா போய் அணுகினாலும் கூட என்ன ஆயிடும்? இந்த உலகத்துல எவ்வளவோ தவறுகள் செய்திருக்கலாமா இல்லையா? அதுல ஒரு தவறு திருமந்திரம் படிக்கிற தவறு. இது ஒண்ணுதான் இந்த ஒரு தவறு தான் எல்லா தவறுகளையும் சரி செய்யும். By mistake I went and attended something. That's a good mistake because that will rectify all other mistakes. In this world any other mistake, மற்ற தவறுகள் எல்லாம் எதெல்லாம் சரியாக இருக்கின்றதோ அதை கூட என்ன பண்ணும்? அதை கூட தவறாக மாற்றிவிடும். But this is the only mistake. தெரியாம போய் ஒரு நாள் கேட்டேன். என்னுடைய வாழ்க்கை கூட அப்படிதான் ஆச்சு. தெரியாமல் ஒரு நாள் சத்சங்கம் போனேன். By mistake I went. ஒரு கோவிலுக்கு போனேன், சுவாமியை கும்பிட்டுட்டு நான் மட்டும் வந்திருக்கலாம் இல்லை. அங்கே ஒருத்தர் ஏதோ கீதையினுடைய 2வது அத்தியாயம் பேசினார். அதுவும் முதல் ஸ்லோகம், ஜாயத்தே மிரியத்தே வா கதாச்சித் நாயம் பூத்வா பவிதாவா. முதல் தடவை கேட்கிறேன். எனக்கு ஒரே ஆச்சரியம். உனக்கு அழிவில்லை, பிறப்பில்லை, இறப்பில்லை. அப்படியே உட்கார்ந்துட்டேன். அன்னைக்கு உட்கார்ந்து வந்தேன், இன்னும் எழுந்திருக்கவே இல்லை அப்படின்னு.
கான். சம்திங் என்ன ஆகுது அப்படின்னா, it has to trigger. Even by mistake if you come for all the 6 days அப்படி இன்னும் தவறுதலாக 6 நாள் வந்து கேட்டாலும் கூட என்ன ஆகும், அது நம்முடைய எல்லா தவறுகளையும் அது சரி செய்யும். எந்த தேகத்தில் தவறுகள் நிகழ்ந்ததோ அதே தேகத்தில் தான் என்ன நிகழும் அப்படின்னா, அந்த சிவம் என்கின்ற அற்புதமும் அங்கேயே நிகழும். அங்கேயே நிகழும். அதனால தான் பதி அணுகீர் என்ன ஆகும் அப்படி பாரு, பசு, அந்த பசுத்துவமும் போயிடும் சொல்றாரு பாருங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்கிறது, ஜீவன், ஜீவத்துவம்னு ஒன்று கிடையவே கிடையாது. அப்ப இங்க என்ன சொல்றாரு, அது ஜீவ பிரம்மைக்கியமாகத்தான் இருக்கின்றது. ஜீவனே என்ன இடுறது அப்படின்னு, பதியை இடுறதுன்னு என்ன அர்த்தம், பதியிடுன்னு அதுவே என்ன என்றது, அது சாயுஜ்யம். பதியொணுகீர் பசு பாசம், இது என்ன இருக்கு, பசுவும் நிற்காது பாசமும் நிற்காது. இந்த ஜீவன் இந்த சிவஞான சித்தியார் போன்ற நிறைய சைவ சித்தாந்த நூல்கள் எல்லாம் இருக்கிறது. சிவஞான போதம், சிவஞான சித்தியார், இதெல்லாம் சூத்திரங்களாக இருக்கும். எப்படி நாங்கள் பிரம்ம சூத்திரங்கள் எல்லாம் வேதாந்தத்தில் படிக்கிறோமோ அதே மாதிரி சைவ சித்தாந்தத்திலையும் சூத்திரங்கள் எல்லாம் இருக்கும். ஒரு சூத்திரம் உண்டு, தன்கடல் நீர் உப்பு போலன்னு ஒரு சூத்திரம் இருக்கு. அப்படின்னு தன்கடல் நீர் உப்பு போலன்னு, இந்த நீர் என்ன ஆகும், அது கடலோடு இருக்கும் பொழுது என்ன ஆகுது, அதனுடைய தன்மை எப்படி இருக்கும். ஆக்சுவலி நீருடைய தன்மை உப்பா, நீருடைய ரசோகம் அப்சு கவுந்தையன்னு சொல்றாரு. நீருக்கு என்ன தன்மை கிடையாது, அதற்கு உப்புங்கிற தன்மை கிடையவே கிடையாது. ஆனால் அது கடலோடு சேரும் பொழுது என்ன ஆகின்றது, அதனுடைய தன்மை என்ன இருக்கின்றது, அது உப்பாக இருக்கின்றது. அதே சூரியனுடைய கிரணங்களின் மூலமாக அது ஆவியாகி மேலெழுந்து அந்த ஜலத்திற்கு ஆகாய சம்பந்தம் வரும்பொழுது எப்படி ஆகின்றது அப்படின்னா, அது இருக்கக்கூடிய உப்புத்தன்மை எல்லாம் when it goes up, that will does it ஊர்துவம் கச்சந்தி சத்வஸ்தாக மத்தியே திஷ்டந்தி ராஜசாக ஜகன்ய குணவர்த்திஸ்தாக அதோ கச்சந்தி தாமசாக. கீதையிலே படுத்து புரளலாம். ஆக்சுவலா கீதையிலே படுத்து புரண்டுட்டே இருக்கலாம். see when the water goes up சொல்றேன், எவ்வளவு அழகாக இருக்கிறது அப்படி, go up up up. நான் கூட அப்பெல்லாம் அந்த பையங்களுக்கு அப் வித்தவுட் கிவிங் அப்னு சொல்வேன். யூ ஷுட் கோ அப் அப். சரை வேத்தி சரை வேத்தி சரை வேத்தின்னு வேதங்கள் எப்பொழுது மார்ச் ஃபார்வர்ட் மார்ச் ஃபார்வர்ட் மூவ் ஃபார்வர்ட் மூவ், டோன்ட் டர்ன் பேக், திரும்பியே பார்க்கக்கூடாது, போயிட்டே இருக்கணும். யாரும் பிடிக்காத மாதிரி ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துக்கணும். அப்படி போனால் என்ன ஆகும், அந்த அதில் இருக்கக்கூடிய அந்த உப்புத்தன்மை எல்லாம் போய் அந்த ஜலம் எப்படி இருக்கிறது, ஸ்வச்சம். ஆக்சுவலாக அதனுடைய குணம் என்னன்னா ஸ்வச்சம். இட் இஸ் சோ பியூர், unpolluted by water, by its nature it is divine. அதனால தான் நதிகளை எல்லாம் கங்கையாக, யமுனையாக, சரஸ்வதியாக. ஏன் இவ்வளோ பேர் கும்பமேளாவில் போய் இவ்வளோ பேர், ஏன் அந்த நீர் அது பிராணன், அது இட் இஸ் அ பியூர் பிராணன் தான் போறார். அதனால இந்த ஜீவன் அந்த பதியை போய் அணுகும் பொழுது என்ன ஆயிடுறது, அதில் இருக்கக்கூடிய உப்பெல்லாம் என்ன ஆயிடுறது, உப்பெல்லாம் போயிடுறது. அப்படி அதனால தான் இங்கே சொல்றார், பதியொணிகீர் பசு பாசம் நிலாவே. நல்ல பாட்டா இல்லையா அது அப்படின்னு. இப்படி ஒரு பாட்டு இருக்கு. இன்னொரு பாட்டும் இருக்கு, பறை பசு நாதனை பறை பாசத்து நாதனை உள்ளி. இந்த ஒரு பாட்டு மட்டும் பார்க்கணும், இது இதில் இல்லை. இந்த பசுபதி பாசத்திற்கே நல்ல ஒரு பாடல் சொல்லியிருக்கிறார். சில நேரம் நிறைய பசுன்னு சொல்லிடுவார்கள் சில நேரத்தில். அப்படி அதுவும் நல்லதா இருக்கு, நமக்கு சொல்லும்போது நல்லா இருக்கும். நிறைய பசுன்னா இந்த பசுன்னா அனாதி காலத்தில் இது என்ன இருக்கு, இது எப்பொழுதுமே இந்த சம்சாரத்தில் மூழ்கி இது வயோதிகத்தை அடைந்து நிறைய பசு அப்படின்னு சொல்லது நல்ல விஷயம். ஆனால் சில நேரத்தில் பறை பசு நாதனைனா, பறைனா பராசக்தி. எப்படிலாம் தமிழை நீங்கள் படிக்கலாம் பாருங்க. அப்படி பார்த்தீங்கன்னா பறை பசு நாதன்னு அர்த்தம், யார் ஒருத்தர் பறைக்கு பராசக்திக்கும் நாதனாக இருக்கின்றானோ, இந்த பசுவிற்கும் நாதனாக இருக்கின்றானோ அப்படி எடுத்துக்கலாம். இல்லைன்னா நிறை பசுன்னு என்ன அர்த்தம், இப்படி அனாதி காலமாக இருக்கக்கூடிய இந்த பசுவிற்கும் பாசத்திற்கும், அதான் நிறை பசு பாசத்து நாதனை. இல்லைன்னா பறை பசு பாசத்து நாதனை உள்ளி. உள்ளின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தேர்தல். தமிழ்ல ஓர்தல் அப்படின்னு சொல்லுவார்கள். ஓர்தல்னா என்ன இருக்கும், the one when you concentrate on it, when you meditate on it, when you think about it. உள்ளுதல், உள்ளுதெல்லாம் உயர் உள்ளல்னு சொல்றாரு. அப்படி இல்லை,
உயர் உள்ளல், அப்படியே உள்ளல்னா என்ன அர்த்தம்? சிந்தித்தல்னு அர்த்தம். பறை பசு பாசத்து நாதனை உள்ளி, அப்படியே இந்த பசு உள்ள இருக்கக்கூடிய பதியை அருகில் சென்று சிந்திக்க சிந்திக்க உரை பசு பாசத்து ஒருங்க வல்லார்க்கு. அப்படி உரைன்னா என்ன அர்த்தம்? உரைன்னா அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ உரைன்னா நான் சொல்றேன்னா இல்லையா? அப்படி ஏன்னா பசு பாசத்து ஒருங்க வல்லார்க்கு. ஒருங்க வல்லார் அப்படின்னா அர்த்தம் இந்த பசுன்னா என்ன, பாசம்னா என்ன அப்படின்னு விசாரம் பண்றதுக்கு பேர் ஒரு சேர ஒருங்க வல்லாருக்குன்னா. ஏன்னா அதை என்ன பண்ண நன்றாக தெரிந்து கொண்டு அது சொல்ல கேட்டு உரையின் மூலமாக கேட்டு உரை பசு பாசத்து ஒருங்க வல்லார்க்கு. When you understand what is the nature of this jiva, what is the nature of this bondage, when it is properly enquired, இறைவனுடைய இயல்பு என்ன, இதெல்லாம் அப்படியே பண்ணிட்டே விசாரம் பண்ணிட்டே இருந்தோம்னா, விசாரம் தான் சொல்றார். திரை பசு பாவச் செழுங்கடல் நீந்தி. அப்படி என்ன பாட்டு பாருங்க. ஏன்னா அப்படி பசு பாவச் செழுங்கடல். இவ்வளவு நாள் இந்த பசு எதுலயே இருந்தது? எந்த கடல்ல தத்தளிச்சுட்டே இருக்கிறதாம்? பாவச் செழுங்கடல். அப்படி சாதாரண கடல் இல்லை, பாவம்ங்கிற இந்த கடலில் மூழ்கி இருக்கக்கூடிய இந்த பசுவானது இந்த பசுவை குறித்தும் பதியினை குறித்தும் பாசத்தை குறித்தும் தெரிந்து கொண்டு எப்பொழுது பதியை குறித்து நன்றாக சிந்தித்து கொண்டே இருந்தால் என்ன பண்ணும்? இந்த பாவம் என்கின்ற இந்த செழுங்கடலிலிருந்து என்ன பண்ணுவோம்? அது எப்படிப்பட்ட கடல்? திரை பசு பாவச் செழுங்கடல். அந்த திரைனா என்ன அர்த்தம் தமிழ்? திரைனா என்ன? திரைன்னு திரையில, திரைன்னா அலைகள்னு அர்த்தம். திரைக்கடலோடியும் திரவியம் தேடுன்னு சொன்ன திரைக்கடல்னு என்ன அர்த்தம்? அப்படியே அலைகளோடு சாதாரணமாக இல்லை அப்படின்னு. இது ஏதோ சுகமான சம்சார கடல் இல்லை அப்படின்னு. there is always low tide, there is a high tide. பாவச் செழுங்கடல் நீந்தின்னு என்ன இருக்கு? பிறவி பெருங்கடல் நீந்தின்னு ரொம்ப அழகா சொல்லிட்டாரு. அப்படின்னா நீந்தி கடைசியில பாருங்க, கரை பசு பாசம் கடந்தெய்தலாமே. இந்த பசு என்ன பண்ணலாம்? கொஞ்சம் கொஞ்சமாக பாசம்ங்கிற அந்த கடலை கடந்து எதை எய்தலாம்? கரை எய்தலாமே. திருப்பி இந்த கரைக்கு வந்தப்புறம் திரும்பி பார்த்தா கடல்னு ஒன்று இருந்த மாதிரியே தெரியாது. இத்தனை நாள் ஏதோ கடல் இருக்குன்னு நினைச்சிட்டே இருந்தோம். when the truth is realized, then in that realization we will understand this bondage is only an illusion. even that illusory world also என்ன இருக்கிறது இல்லை. அப்படிதான் இந்த இந்த பசுவானவன் இந்த பாசத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால், பந்தத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால் பதியினை குறித்து என்ன பண்ண வேண்டும்? இடைவிடாது சிந்திக்க வேண்டும். அதனால் இந்த பசு பதி பாசம்ங்கிறது ரொம்ப அழகான விஷயங்கள் திருமூலர் சொல்லியிருக்கக்கூடியது. ஸோ நாளைக்கு சிவராத்திரி, நாளைக்கு முண்டு. இது சிவராத்திரியில் சிவனுடைய பெருமைகளை கேட்பதை விட வேறு என்ன வேண்டும் அப்படி. அதனால் கேட்போம். அதுக்கப்புறம் நீங்கள் பூஜைகள் அதெல்லாம் செய்ய வேண்டியது, வழிபாடுகள், அது நம்மளுடைய சம்பிரதாயம் என்ன இருக்கின்றதோ அதை விடாமல் பின்பற்ற வேண்டும். அதில் ஒரு பாகம் இறைவனுடைய பெருமைகளை சிவராத்திரி அன்னைக்கு கேட்கறது ரொம்ப சிறந்தது. காரணம், சிவராத்திரியில் சிவ தத்துவங்கிறது இந்த சிவராத்திரியினுடைய பெருமை. இந்த சிவராத்திரி ஏதோ நாம மட்டும் அனுஷ்டிக்கலை. ஆக்சுவலி இந்த ஒரு விஷயம், இந்த சிவராத்திரி மட்டும்தான் எல்லா லோகங்களிலும் எல்லோராலும் அனுஷ்டிக்கப்படுகின்றது. அப்படி தேவர்களும் சரி, கந்தர்வர்களும் சரி, கிண்ணறர்களும் சரி, நாகர்களும் சரி, கருடர், see all the beings in the world on that day they look up to that Lord. அப்படி it is not that நீங்களும் நானும் மட்டும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் இல்லை. உலகத்தில் இறைவனால் படைக்கப்பட்ட அத்தனை ஜீவராசிகளும் ஒரே நாளில் தான் எதிலிருந்து தோன்றினோமோ அந்த ஆதார வஸ்துவை அவர்கள் எல்லாரும் நோக்குகின்றனர். therefore his manifest, அந்த சிவ தத்துவம் என்பது ரொம்ப ஸ்தூலமாகவே இருக்கின்றதுன்னு சொல்வார் என் குருநாதர். அது சூக்ஷ்மமாகலாம் இல்லை. இட் இஸ் வெரி ஈஸிலி அவைலபிள் ஈவன் இன் அ மோஸ்ட் ரொம்ப கிராஸ்ஃபைடாக அது இருக்குன்னு சொல்வார், ஸ்தூலமாக இருக்குன்னு சொல்வார். அதனால் அப்படி ஒரு ரொம்ப விசேஷமான நாள் சிவராத்திரி. இந்த ராத்திரிங்கிற சப்தமே சமஸ்கிருதத்தில் ரொம்ப அழகான சப்தம். ரா அப்படின்னா தானம்னு அர்த்தம். தானம்
ராத்ரி, த்ரீன்னா பாதுகாப்பதுன்னு அர்த்தம். த்ரன டு ப்ரொடெக்ட். இன் தட் லார்ட் கிவ்ஸ் ஆல் ஹிஸ் பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் ஹி ப்ரொடெக்ட்ஸ் அப்படின்னு. அதான் சிவராத்திரின்னு அர்த்தம். சிவன் தன்னையே கொடுத்து என்ன பண்றானா, தன்னையே கொடுத்து உயிர்களை எல்லாம் காக்கின்றான். அதனால தான் அது மற்ற ராத்திரி மோகராத்திரி இல்லை, அது சோகமான ராத்திரி இல்லை, அது என்னது சிவராத்திரி அப்படின்னு. அதனால் அதில் கூட என்ன இருக்கிறது, அந்த இருளில் கூட ஏன்னா சிவனே எல்லா இடங்களிலும் இருக்கின்றான். அப்படி விசேஷமான நாள். அதுவும் இந்த நூலை சொன்னவர் திருமூலர் ரொம்ப விசேஷமான ஒரு யோகி. கேட்போம், பார்ப்போம், இறைவனுடைய நாமம் சொல்லுவோம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், 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 ஜெய ஜெய ராம், ஜெய ஜெய ராம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.